கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். Mark's Gospel chapter 16 verse 9. மார்க் 16:9. Now when Jesus was risen early the first day of the week, he appeared first to Mary Magdalene, out of whom he had cast 7 devils. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமான ஒரு நிகழ்ச்சி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. This is one event where the resurrected Christ or Jesus appeared to people. நாம் உயிர்த்தெழுந்த நாளை சில நாட்களுக்கு முன்பாக நாம் ஆசரித்தோம். We also observed the day of resurrection few days back. உயிர்த்தெழுந்த இயேசு பலருக்கு தரிசனமானார் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. The Bible points out that the resurrected Jesus appeared to many. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து தான் உயிரோடு இருக்கிறதாக பலருக்கு அவர் காண்பித்தார். Because he rose again alive and he appeared to many to show that he was alive. ஏனென்றால் உயிரோடு எழும்பினது உண்மை என்பதை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். He desired to reveal or manifest that it was true that he resurrected alive. அப்போஸ்தலர் 1:3 நாம் அதை பார்க்க முடியும். Acts of the Apostles chapter 1 verse 3 we read this. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறதாக அவர் அடிக்கடி தன்னை காண்பித்தார். Very often he showed to others that he was alive. சுமார் 40 நாட்கள் அவர் அப்போஸ்தலர்களுக்கு பல இடங்களிலே அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says in various points he appeared to the apostles for 40 days. இவைகளை குறித்து நாம் பல இடங்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். Concerning this we can read in the Bible in various places. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது Coming to 1 Corinthians chapter 15 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது verses 5 through 8 அவர் பலருக்கு தரிசனமானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. it speaks about him appearing to many here. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்கே பலருக்கும் அவர் அந்த 40 நாட்களில் தரிசனமான பல சம்பவங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Here the various incidents where he appeared to many people in these 40 days are pointed out. ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக முதல் ஒரு ஆளுக்கு தரிசனமானார். அதைத்தான் நாம் மார்க் 16:9 வாசித்தோம். Before all these he first appeared to a particular person is what we read in Mark's Gospel chapter 16 verse 9. மரியாளுக்கு மகதலேனா மரியாளுக்கு அவர் முதல் தரிசனமானார். Above all, before everyone, the first of all he appeared to Mary Magdalene. அருமையான 12 அப்போஸ்தலர்கள் உண்டு. There were beloved 12 disciples of his. அவருக்கு அருமையான பெற்றெடுத்த தாய் உண்டு. He had his beloved mother too. தனக்காக நிந்தைகளை சுமந்த அந்த தாய் உண்டு. His mother who bore reproaches for him was there. தனக்காக பலரும் பலவிதங்களில் ஊழியம் செய்தவர்கள் உண்டு. There were many people who ministered to him in various ways. இன்னும் 70 பேரை அவர் சீஷராக தெரிந்தெடுத்து ஊழியத்திலே பயன்படுத்தினார். Another 70 whom he chose as disciples and used them in the ministry were also there. எத்தனையோ ஜனங்களை பார்வையடைய வைத்தார். He made many people to receive sight. அற்புதங்கள் அநேகம் செய்தார். He did many miracles. ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே அவர் உயிரோடு எழுந்து முதல் மகதலேனா மரியாளுக்கு மட்டும் முதல் தரிசனமானார். In the midst of all these he rose again alive and at first he appeared to Mary Magdalene. அப்படி அவ என்ன விசேஷமானவள் என்பதை நாம் இன்னைக்கு படிக்க வேண்டும். What is the peculiarity in her is what we will see today. ஏன் பேதுருவுக்கு கிடைக்கல? Why did Peter not receive this opportunity? ஏன் யோவானுக்கு கிடைக்கல? Why Noah didn't have this opportunity? ஆண்டவருடைய மார்பிலேயே சாய்ந்துகிட்டு இருந்தானே அவனுக்கே முதல் அவர் தரிசனமாகல? Why didn't John didn't have this opportunity because he was leaning upon the Lord Jesus always? ஏன் நாத்தான்வேலை பார்த்த உடனே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்னாரே அவனுக்கு ஏன் தரிசனமாகல? One sight at Nathanael he said, "Thou art an Israel in whom there is no guile." Why did the Lord not appear to him?
இப்படி பலருக்கு குறித்து பல விதங்களை நம்ம பேசலாம். Likewise, we can speak in many ways about the others. ஆனா பைபிள் சொல்லுகிறது அவருடைய தாய்க்கு கூட அவர் தரிசனமாகாமல் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். But the Bible says he did not appear to his own mother, but he first appeared to Mary Magdalene. அவளுக்கு அப்படி என்ன ஒரு வித்தியாசமான மேன்மையான அனுபவம் இருந்தது என்பதை நாம் விளங்க வேண்டியது அவசியம். It is essential that we understand what is the special thing or excellent character that she possessed. எழுத்தின் பிரகாரமாக அவளுக்கு சில தகுதிகள் இருந்திருக்கலாம். Maybe literally she had certain qualifications in her. ஆனால் அதுக்கு அந்த காரணத்தை வேதம் சுட்டிக்காட்டவில்லை. But the Bible does not point to that reason. நீங்கள் படிச்சு பார்த்தா If you will read through, மகதலேனா என்கிறது ஒரு ஊர் பெயர். Magdalene is a name of a city. இன்னைக்கு அநேகர் மகதலேனா மரியாள்னு பேர் கூட வச்சுக்கிறாங்க. Many have the name Mary Magdalene today. அந்த மரியாள்கள் 4-5 பேர் இருந்ததுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு அவங்க ஊரை வச்சிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. Because there were 4 or 5 people by the name Mary, each of them were addressed by the name of the city. ஒரு பெண் கிளையோப்பா மரியாள். One was called Mary இன்னொன்னு Cleopas. இயேசுவின் தாயாகிய மரியாள். One was Mary the mother of Jesus. இப்படி 2-3 பேர் இருந்ததுனால There were 2 or 3 others who were also கடைசில the same name. இவளும் பேரு மரியாள். Her name was also Mary. அப்ப அதனால இவளுடைய ஊர் பெயர் மகதலேனா. The name of the city which she belonged to was Magdalene. நான் ஒரு ஃபெய்த்தம்ல இருந்தேன். I was in a particular faith home. என் கூட சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. There were sisters along with me. அதுல 5 பேர்ல 3 பேருக்கு பேரு க்ளோரி. Out of the 5, 3 of them were named Glory. அதுல 1, 2, 3ல தான் நாங்க என்ன செய்வோம். நம்பர் 1னா சீனியர், நம்பர் 2னா அதுக்கு அடுத்து சப் ஜூனியர், நம்பர் 3ல வச்சிருக்கோம். We will prefix the number 1, 2, 3 before them according to their seniority. அதே போல இங்கே இயேசு பைபிள்ல அவள ஊர் பெயரை வச்சு அழைக்கிறார். Even so in the Bible, Jesus addresses her by the name of a city she belonged to. ஆனா இத புரியாம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் மகதலேனான்னு பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்றாங்க, பேர் வைக்கிறாங்க. Not understanding this, many Christians name their children by the name Magdalene. அவங்க ஊழியத்துல கூட இருக்காங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம். Such people are also in the ministry today. இங்க நாம் பார்க்கும் பொழுது மகதலேனா அப்படினு சொன்னா, மேக்டலேன் அப்படினு சொன்னா கோபுரம்னு அர்த்தம். When we consider Magdalene today, it means a tower. ஆனா மரியாள்னு சொன்னா கண்ணீர்னு அர்த்தம். Mary means a virgin. இன்னொரு அர்த்தம் கலகம்னு அர்த்தம். In another means it is a confusion. இப்படி பல விதங்களிலே அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. Likewise in various ways the names are being given. இந்த மரியாள் என்ற அதனுடைய துவக்கம் மிரியாம். Mary begins with the name Miriam. பழைய ஏற்பாடு மிரியாம் தான் மருவி எப்படி வருது, மரியாளா வருது. Miriam in the Old Testament has now changed into Mary. இந்த மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். Now Mary Magdalene to whom Jesus appeared. மத்தேயு 27:56 பார்க்கும்போது Matthew's Gospel chapter 27 verse 56. சிலுவையின் அருகே நின்றவள். One who stood close to the cross. அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். அவங்க எல்லாம் சிலுவை பக்கம் நின்று கொண்டிருந்தவர்கள். They were very close to the cross. இவங்க எல்லாம் இயேசுவுக்காக தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள்னு முந்தின வசனம் சுட்டிக்காட்டுகிறது. The preceding verse points out that they were standing afar off and looking at Jesus. மார்க் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பார்க்கும்போது Mark's Gospel chapter 15 verse 40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள். Here we read about Mary Magdalene who followed him and ministered unto him when he was at Galilee. இது அவளுக்கு தகுதி அல்ல. This was not her qualification. தூரத்தில் நின்று சிலுவைக்கு பக்கத்தில் நின்று பார்த்ததனால இந்த தரிசனம் கிடைக்கல. She did not receive this vision of Jesus because she was very close to the cross of it, because she stood far away and looked at Jesus. ஊழியம் செய்ததனால இந்த தரிசனம் கிடைக்கல. Just because she ministered to him, she did not have this vision. ஏனென்றால் இவளை விட 12 பேர் எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செஞ்சவங்க இருக்காங்க. Because there are 12 others who had forsaken everything and ministered unto the Lord. அப்ப என்ன காரணத்தினால இயேசு அவளுக்கு முதல் தரிசனமானார்? So what was the reason that Jesus first appeared to her? இந்த இன்சிடென்ட் பலரும் பல விதங்கள்ல தவறாக சித்தரிக்கிற ஆப்போஸ்ட் ஆன்டிகிரைஸ்ட் கூட்டமும் இருக்கிறது. There is also a group of antichrist which are giving a contrary revelation about this incident. அது குறித்து நீங்க சினிமா எல்லாம் எடுத்திருப்பாங்க. Even they have a film on the same. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அவளை தான் தேடி போனாருன்னு சொல்லுவாங்க. They say even when Jesus was alive he sought for her. அப்படி அல்ல. That is not so. இயேசு அவளுக்கு தரிசனமானதுக்கு ஒரு ரீசன் அதே வசனத்துக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. The very succeeding verse gives the reason why Jesus appeared to her first. மார்க் 16:10.
Mark's Gospel, chapter 16, verse 10. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். It was out of her that he had cast out 7 devils. இதுதான் முக்கியம். It was a most important reason. அந்த தரிசனத்துக்கு ரீசன் அடுத்த வசனம் கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு. Jesus appearing to her, the reason is given in the next verse. எதனால? Why? சிலுவைக்கு பக்கத்துல நின்னதனால அல்ல. Not because she stood close to the cross. ஊழியம் செஞ்சதனால அல்ல. Not because she ministered to him. எதுக்காக? What for? அவர் அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். But because he had cast out 7 devils out of her. இதை குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel, chapter 8 and verse 2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும். 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாளும். Mary called Magdalene, out of whom were 7 devils. இன்னைக்கு நமக்குள்ள பலவிதமான ஆவிகளுடைய போராட்டம் இருக்கு, ஆனா வெளியே தெரியாது. Today we have various conflicts of the various kinds of spirits within us which is not outwardly visible. இன்றைக்கு நீங்க இந்த சத்தியத்தை புரியணும். Today you should understand this truth. நமக்கு அடுத்த தரிசனத்தை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். We are waiting for the next vision. அது என்ன தரிசனம்? What is that? எபிரேயர் 9:28ல Hebrews 9:28. அவர் திரும்ப வர போறார், அந்த தரிசனத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். He is going to appear the second time, for which we are ardently waiting. அந்த தரிசனம் நம்ம சபைக்கு கிடைக்கணும். The church should have that vision. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக பாவமில்லாமல் ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். அந்த தரிசனம் சபைக்கு கிடைக்கணும். It is this vision which the church should obtain. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறோம், இவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், சகிப்புத்தன்மைகள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். That is why we suffer so much. We go through various kinds of reproaches, shame, and we also have this aspect of enduring in our lives. அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்றோம். We wait for his vision for us. யோபு 35:14 அவன் சொல்றான், எனக்கு சர்வ வல்லவருடைய தரிசனம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றான். Job 35 verse 14 he says, I have not received the vision of the Almighty. அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீ சொல்லுகிறீரே. இன்னைக்கு அநேகருக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கிறது இல்ல. Many are unable to see him today. ஆனா இயேசு அவளுக்கு தரிசனமானதுக்கு காரணம் 7 ஆவிகளை அவளிடத்திலிருந்து துரத்தி இருந்தார். The reason for which Jesus appeared to her first was that he had cast out 7 devils out of her. இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு ஆழமாக பார்க்கலாம். We will go a little into depth of this. இன்னைக்கு எல்லாருக்கும் விரோதமாக பலவிதமான வல்லமைகள் இருக்கிறது. There are various kinds of powers against each one of us today. ஆவிக்குரியவங்க எல்லாருக்கும் விரோதமாக இந்த வல்லமைகள் எழும்பி இருக்கும். Against every spiritual child of God these powers are risen up. நமக்கு விரோதமா யாரும் செய்வன செய்யணும் அப்படின அவசியம் There கிடையாது. is no need for anyone to work out an enchantment against us. நீங்க ஸ்பிரிச்சுவல்ல வளரணும்னு நினைச்சாங்களாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். The moment you desire to grow in your spiritual life you will face problems. ஞானஸ்நானம் பெற்று இயேசு கரையேறின உடனேயே அந்த பொல்லாங்கன் வந்து சோதனைக்காரன் வந்து விட்டான். The very moment Jesus came up to the shore after he was water baptized, he faced the tempter. எப்பொழுதெல்லாம் நாம் முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு விரோதமான சக்திகள் எழும்புவது இயல்பு. Every time we want to progress, the powers which rise up against us is natural. ஆனால் இந்த ஆவிகள் நம்மை விட்டு நீங்க வேண்டியது அவசியம். But it is essential that these powers should go away from us. பிசாசின் போராட்டம் இருக்கலாமே தவிர அதுல நமக்கு ஜெயம் கிடைக்கலன்னா நாம் அவரை தரிசிக்க இயலாது. We should face the conflicts of the devils, but if we are not victorious over them, then we cannot have his vision. நம்மில் அநேகர் நினைக்கிறோம் நமக்குள்ள பிசாசு இல்லைன்னு நினைக்கிறோம். Many of us think we do not have the devil in us. நம்ம என்ன நினைக்கிறோம், பிசாசு பிடிச்சா ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறோம். We think only if we are possessed then we will start to tremble and அப்படிதானே? dance. முடிய விரிச்சிட்டு அந்த சகோதரி கத்தி குதிச்ச மாதிரி குதிப்போம். அதனால நமக்குள்ள இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்குள்ள இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். We will compare ourselves with the others who are terribly possessed and think the devil is not in us. ஆடுகிற பிசாசு ஈஸியா துரத்தலாம், ஆடாம இருக்கு பாரு, அதுதான் உன் வாழ்க்கையவே ஆட வைக்குது. We can drive out the devil which is dancing around easily, but the devils which are inside you which is not visibly seen, how to chase it out. இன்னைக்கு நம்ம பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு இருக்கிற ஆவி ஆடாது. The devils or the spirits which are found in the Pentecostal people will not tremble and shake. ஆனா எல்லாரையும் ஆட வைக்கும், குடும்பத்தை ஆட வைக்கும், வாழ்க்கையை, ஊழியத்தை, சபையவே அசைக்கும். It will make the family, the church, the ministry and everyone to dance around you. சரியான ஒரு பகுத்தறிவின் ஆவி இல்லன்னா உங்க மனைவி உங்ககிட்ட பேசுறது என்ன ஸ்பிரிட்ல பேசுறாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. If you lack a proper discerning spirit, you cannot find out what reason your wife is speaking with you. பேதுரு ஒரு நாள் நின்னுட்டு இருக்கும்போது While Peter was standing, இயேசு பேச ஆரம்பித்தார். Jesus started to speak. சீஷர்கள் எல்லாம் சைடுல நின்னாங்க. The disciples were on the other side. நான் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவேன். I will be given into the hands of men. அவர்கள் என்னை அடிப்பார்கள். They will smite me. என்னை சிலுவையில அறைவார்கள். They will crucify me on the நான் cross. கொலையுண்ணப்படுவேன். I will be killed. இப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே As he started to speak,
மத்த 11 அப்படி கல்லு மாதிரி நின்னுச்சு. All the 11 stood as a stone. யாரு? Who? 11 சீஷர்களும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டான். என்னடா என்னவோ புதுசா சொல்றாரு. The 11 disciples remaining ones, they stood as a stone, not understanding what he was speaking. ஆனா பேதுருவால அப்படி நிக்க முடியல. But Peter couldn't do that. அவன் சொன்னா என்ன சொல்றீங்க? He said, what are you speaking? அப்படிலாம் நடக்காது. That should not be done. அப்படி நடக்கவும் விட மாட்டேன். I will not permit such things to அதெல்லாம் happen. அனுமதி கிடையாது. அது எப்படி நடக்கும் அப்படி? There is no permission for them. How can that happen? இப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க நின்னு பாத்தீங்கன்னா Suppose you were in that place, உங்களுக்கு எப்படி தோணும்? what would be your opinion? நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? What will our mind say? இயேசுக்காக என்ன செய்றான்? கொதிச்சு நிக்கிறான். மத்தவெல்லாம் கல்லு மாதிரி நிக்கிறான். இவன் ஒருத்தன் தான் என்ன செய்றான்? ரத்தம் ஓடுதுன்னு நினைப்பீங்க. You will think only blood is flowing in his body because he is zealous for Jesus and he is standing firm for the Lord. பட் இயேசு அத பத்தி என்ன சொன்னாரு? But looking at him, what did Jesus say? உடனே சொன்னாரு அப்பாலே போ சாத்தானேன்ட்டார். Immediately he commanded saying, get thee hence Satan. அதுக்கு பிறகுதான் புரிஞ்சது அது யாரு? உள்ள இருந்து பேசினது யாரு? பிசாசு. It was after that they understood that the devil was speaking through him. அதுக்கு இயேசு ஒரு ரீசனை மென்ஷன் பண்றாரு. Jesus gives a reason there. என்ன சொல்றாரு? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்பாலே போ சாத்தானேன்னார். He says, thou savorest not the things of God but savorest the things of men, therefore get thee hence Satan. அப்ப பிசாசு வந்தா முடிய விரிச்சு போட்டு அந்த கிளிப்லாம் அத்து கீழே விழுந்து அப்படியே சுத்துவாங்க அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது. சுத்தாமலே நின்னு உன்னைய சுத்த விட்டுருவான். So do not think if one is devil possessed, they will start to shake around and dance around with their hair open. It is not true. Without even dancing so, they will make you to shake. நீ பாடுபடக்கூடாது. You should not suffer. நீ சிலுவை சுமக்க கூடாது. You should not bear a cross. சிலுவையில நீ அடிபடக்கூடாது. You should not be crucified. அது எப்படி நடக்குன்னு நம்ம பாத்துறலாம். We will see how it happens. இவைகள் மனிதனுக்கு ஏற்றவைகள். These are those things which savorest to men. இந்த சிந்தை தான் பிசாசின் சிந்தை. This is the mind of Satan. இத நீங்க கண்டுபிடிக்கணும். This is what you need to spot இத out. கண்டுபிடிக்காம நம்ம இருந்துகிட்டு வேற எதுக்கோ போட்டு ஜெபிச்சு பிரயோஜனம் கிடையாது. Without understanding this, if we pray for something else, there is no use. உங்க மனைவி உங்ககிட்ட சில நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. Your wife will give you good opinions. ஒருவேளை உங்க புருஷன் உங்களை சில கைடன்ஸ் பண்ணலாம். Perhaps your husband might do certain things against you. உங்களுக்கு சில கைடு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். They might give you certain counsels. ஆனா அது யாருடைய வார்த்தை தேவ சித்தமா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். But you need to discern whether it is the will of God and whose words are these. அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தை நல்லதா இருக்கும். In that circumstance, are these words right? பட் உள்ள இருந்து பேசுனது யாருங்கறத நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். You have to discern who is speaking within him. ஒரு இடத்துல ஒரு பிசாசு பிடிச்ச சகோதரியை வச்சு நான் ஜெபிச்சிட்டு கிடந்தேன். In one place I was praying with a devil possessed woman. அப்ப எனக்கு ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு ஒரு விசிட்டிங் போக வேண்டியது. I urgently had to visit a place. நான் போயிட்டேன். I went. நான் போயிட்டு திரும்பி வந்தேன். When I returned, போகும்போது ஒரு வயசான ஐயாட்டையும் ஒரு சகோதரிட்டையும் அவங்கள பொறுப்பா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். before I left, I handed her over to one of the elderly brothers and one sister there. நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கங்க. You take care of her. அது வெளியே சர்ச்சை விட்டு வெளியே ஓடிராம. That she might not run away from the church. தனக்கு ஏதாவது தீங்கு செய்யாம. That she might not do any evil to herself. நான் வர்ற வரைக்கும் பாத்துக்கோங்க. Take care of her until I return. அவங்க பாத்துக்கிட்டாங்க. They took care of her. பட் நான் திரும்பி வரும்போது But when I returned, அந்த பிரதர் ரோட்ல நின்னுட்டு இருந்தாரு. the brother was on the road. எனக்கு அது ஒண்ணும் புரியல. I could not understand. எப்படி இருக்காங்கன்னா நல்லா இருக்காங்கன்றாரு. How was she? She's fine. நான் வந்து பார்த்தேன் எப்படி இருக்கு அந்த சகோதரி. I came back and I had a look at her. நான் கொஞ்ச நாள் ஃபெய்தம்ல வச்சு அதுக்கு ஜெபிச்சோம். We had her in the faithum for a long time as we were praying for her. அப்ப நான் ஃபெய்தம் உள்ள போய் அந்த சகோதரி ரூமுக்கு போயிட்டு அந்த சகோதரியை பார்க்க போனேன். As I entered the faithum, I went to the room where the sister was and prayed for her. அந்த ஸ்பிரிட் வந்து கையை அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. That place she kept on moving her hands in that moment. புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்பிரிட் யாருன்னு இந்துக்களுக்கு புரிஞ்சிருக்கும். The Hindus. அது எப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதான் அதனுடைய சிம்பல் வந்து என்னது? எப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் நீ யாரு புதுசா ஒரு ஆள், நான் போகும்போது நீ இல்லையே. She kept showing that sign continually and I நான் போகும்போது நீ இல்லையேன்னு கேட்டேன். When I went from here, you were not here. ஆமா நீ போன பிறகு நான் வந்தேன்னு சொல்லுச்சு. I came after you left. உன் பேர் என்னன்னு? What is your name? புரியலையா என்னைய அப்படின்னு. He said, don't you understand? எனக்கு புரிஞ்சிருச்சு. I understood. யாரது? Who is he? நாரதர். நாரதர்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. There's one spirit by that name. இந்துக்கள் படிச்சிருக்கீங்களா? Have you read them and read ஒரு them? 10 நிமிஷத்துல இருக்கிற அவ்வளவு வரையும் குழப்பி விட்டு எல்லாரையும் பிரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். Within 10 minutes. ஆமா நீ சொல்றதும் சரிதான், நீ சொல்றதும் சரிதாம்மா, இப்படி 4 வரையும் நீ சொல்றதும் சரிதாம்மா, அத்தோட 4 வரையும் பிச்சுக்கோ. He will convince all the others who are there and separate all of them. ஒரு 2 ஜால்ரா மாதிரி வச்சிருப்பான். உங்களுக்கு தெரியுமா? பாத்திருக்கீங்களா? இந்துல இருக்கீங்களா? சிங்கட்டான்னு சொல்லுவாங்க. வந்து அடிச்சுக்கிட்டு பஞ்சிங் சிக் சிக்குன்னு. இந்த ஸ்பிரிட் தான் அடிச்சு காண்பிச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு டக்குன்னு. ஓ இந்த ஸ்பிரிட் வந்துச்சு. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணனா? அந்த பிரதர் ரோட்ல நின்னாரா நீ வரும்போது நிச்சு. ஆமா அந்த ரோட்ல தான் நின்னா அப்படின்னு.
நான் நீ போன உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை மூடி விட்டுட்டேன். ஒருத்தி இப்படி போயிட்டான், அவன் அங்க போயிட்டான், நான் இவன் நேரம் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. He said, after you left, I created a fight between both of them and they parted ways and I am still here with her. நான் போன உடனே இது அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு உன்னைய பத்தி இப்படி சொன்னா, உன்னைய பத்தி அப்படி சொன்னாரு, இந்த ஆள் ஒரு மாதிரி பாக்குற என்னவோ சொல்லி விட்டுச்சு. இவர் நீ எக்கடும் கெட்டு போன்னு சொல்லிட்டு எங்க வந்து உட்காந்துட்டான், நான் வர்ற வரைக்கும் கேட்ல போய் உட்காந்துட்டான். After I left, that spirit created a fight between them, that this person spoke about you like this, and finally the brother was on the roads waiting for me. இந்த ஸ்பிரிட் அப்பப்ப வரும். Very often the spirit will visit you. காலையில ஆபீஸ்க்கு போகும்போது ரொம்ப அழகா அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண பார்ட்டி வரும்போது வீட்லயே இருக்காரு. The party which sends you off very well when you go to the office in the morning will not be at home when you return. நீ போன பிறகு எது ஸ்டார்ட் பண்ணிரும், இது பழைய கதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பஸ் ஏத்தி விட்டுரும். After you go, you leave the place, it will speak of the old stories and send the person off. காலையில போகும்போது அதை வாங்கிட்டு வரேன், இதை வாங்கிட்டு போறேன்ட்டு ஒரே பயங்கர பிராமிஸ் கொடுத்துட்டு போனால் வரும்போது சும்மா டென்ஷன்ல வருவான். ஏன்னா அது அங்க உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். The person who made up many promises saying, I will buy this and that when I return. But when he returns, he will come with full இப்படி ஆவிகள் உள்ள இருக்கும். There are such spirits within. ஆனா இத பவுலுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சது. Only Saint Paul found it out. ஒரு முள் என்னை குத்திக்கிட்டே இருக்கு, அது சாத்தானுடைய தூதன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். He said, a thorn is keeping on buffeting me and that is the angel of the devil. லூக்கா 13:6 அந்த கூனியினுடைய பின்னால ஒரு ஆவி இருந்ததாக இயேசு கண்டுபிடிச்சாரு. Luke's Gospel chapter 14, Jesus found out there was a spirit behind the woman who had an infirmity. சரி, அதை விடுங்க. இது என்ன 7 ஆவிகளை துரத்தி இருந்தாருன்னு What சொல்லி. are these 7 spirits that he had cast out? ஒரு இடத்துல ஒரு பிசாசை பார்த்து இயேசு பேசினாரு. In one place, Jesus spoke to a devil. உன் பேர் என்னன்னு கேட்டார். He said, what is your name? அவன் என்ன சொன்னான்? What did he say? தாங்கள் அநேகரா இருந்தபடினால் என்ன பேர் சொன்னா? லேகியோன் சொன்னான். He said, I am legion because I am many in number. லேகியோன்ங்கிறது பிசாசு பேர் அல்ல. Legion is not the name of the devil. நல்லா புரிஞ்சுக்கணும். You have to understand. அவனுக்கு லேகியோன் பிடிச்சிருக்கு, இவனுக்கு லேகியோன் பிடிச்சிருக்கு நீங்க என்னத்தையா சொல்லிப்படாதீங்க. Do not say he is caught with the spirit of legion. லேகியோன்ங்கிறது ஒரு மிலிட்டரி பெட்டாலியனுடைய ஒரு நேம் அது. It is the name of a battalion in the military. ஒரு நாட்டுல லேகியோன் சொன்னா 2000 போர் வீரர்கள் சேர்ந்த ஒரு பெட்டாலியனுக்கு தான் பேர் என்னது? லேகியோன். In one country, if it is a legion, it comprises of 2000 soldiers. இன்னொரு நாட்டுல 6000 பேருக்கு லேகியோன்னு பேர். Another country, the legion is of 6000 soldiers. அப்போ இந்த பிசாசு தாங்கள் அநேகராக இருந்தபடினால் யார் பேரை சொல்லிச்சே? நாங்க ஒரு பெரிய சேனையா இருக்கிறோம், நாங்க லேகியோன் அப்படினுச்சு. Because these devils were many in number, they said we are a host and therefore we are legion. அப்ப இயேசு சொன்னாரு, அந்த ஆவிகளை ரைட் நீங்க பண்ணிக்குள்ள போறதுக்கு பெர்மிட் கட்டிச்சு கொடுத்துட்டாரு. They asked permission to get into the herd of swine and the Lord permitted them to get out of him and get into the swine. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பன்றிகள் எங்க போச்சு? தண்ணில போய் விழுந்து மாழ்ந்து போனது. If you read in the Bible, you can find thousands of the herd of swine which went into the waters and were destroyed. அப்ப ஒரே ஆளுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆவி இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. So there is a chance for thousands of spirits to dwell in one man. அப்படினால்தான் That is why அங்க லேகியோன் அவன் பேர் சொன்னான். he says the name legion. நம்ம இப்ப அந்த சப்ஜெக்ட்ல போறதில்ல. We are not getting into that subject now. இங்கே சொல்லி இருக்கிறது 7 ஆவிகளை அவர் துரத்தினார். Here it is said he cast out 7 devils. இது பிசாசினுடைய 7 குணங்களை காண்பிக்கிறது. This speaks of the 7 characteristics of the Satan. பிசாசுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல பெயர்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. The devil has various names or nicknames by which he is addressed in the Old Testament as well as in the New ஒரு இடத்துல Testament. பிசாசுன்னு சொல்லி இருக்கு. One place is called the devil, ஒரு இடத்துல சாத்தான் சொல்லி இருக்கு. the other place is called Satan, ஒரு இடத்துல சத்துருன்னு சொல்லி in இருக்கு. one place the enemy, ஒரு இடத்துல பொல்லாங்கன்னு சொல்லி இருக்கு. the other place is the wicked ஒரு one, இடத்துல சோதனைக்காரன் சொல்லி இருக்கு. the tempter the other, ஒரு இடத்துல பழைய பாம்புன்னு சொல்லி இருக்கு. the old serpent in the other place ஒரு இடத்துல அப்பல்லோன்னு சொல்லி இருக்கு. is called as Apollos in the other place, அப்பல்லியோன் Apollyon. இப்படி ஒவ்வொரு பேரா வரிசையா சொல்லி இருக்கு. One by one he is named. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அப்படி எவ்வளவு பேர்கள் இருக்கு. The Old Testament as well as the New Testament, there are so many names. ஆனா இங்க 7 ஆவிகளை துரத்தி இருந்தார். But here he cast out 7 devils. அப்ப நமக்குள்ளேயும் 7 ஆவி துரத்தப்பட்டால்தான் நமக்கு அவர் தரிசனம் கிடைக்கும். So only if 7 devils are cast out of us, we will have a vision of the Lord Jesus. அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். That is what we are going to see today. அந்த 7 தன்மைகள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand what are the 7 attributes of these characters. பிசாசுக்கு பல குணங்கள் இருக்கு. There are various characters in the devil. அதுல 7 நான் ஸ்பெஷலா எடுத்து உங்களுக்கு சொல்றேன். I want to pick out 7 which I want to tell you. இந்த 7 தன்மைகளும் நம்ம விட்டு போனாதான் நமக்கு தரிசனம் கிடைக்கும். If all these 7 attributes leave us, we will have the vision of இல்ல the Lord. நான் ஊழியம் செஞ்சேன், இயேசுவின் மார்பலையே சாஞ்சி கிடந்தேன், உனக்கு தரிசனம் கிடைக்காது. If you say I have ministered unto the Lord, I was leaning upon the Lord, we will not have the vision. அப்படிதானே? Isn't that true? யோவானுக்கு கிடைச்சதா?
Did John have the vision? கிடைக்கலையே. No. காரணம் என்ன? What is the reason? அவனுக்குள்ளேயும் சில சுபாவங்கள் இருந்துச்சு, அது அந்த கேரக்டர், அந்த ஆவிகள் துரத்தப்படல. He also had certain characters in him which these spirits were not driven out. நமக்குள்ளேயும் பல வல்லமைகள் இருக்கு. We also have certain characters. அது நம்ம துரத்த வேண்டியது அவசியம். It is essential we drive them out. இல்லாட்ட துரத்த ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். If not, we should surrender ourselves to be driven out. முதலாவது, First of all, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த பிசாசினுடைய முதல் தன்மை என்ன? what is the first attribute of the devil which we read in Genesis chapter 3 verse 1? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. தந்திரம். Subtlety. இது ஒரு ஆவியினுடைய முக்கியமான தன்மை. This is one of the most important வேதத்துல முதல் பிசாசு தன்னை அறிமுகப்படுத்துகிற இடத்துல அவனுடைய கேரக்டர் தந்திரம். The first place where the devil introduces himself in the Bible by his character, that is subtlety. தந்திரம் உள்ள சுபாவம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. We should not have the subtle character in us. உலகத்துல நரிக்கு தான் தந்திரம் சொல்லுவாங்க, ஆனா பைபிள்ல சர்ப்பத்துக்கு தான் தந்திரம்னு சொல்லிருக்கு. In the world they will call the fox which is very subtle, but in the Bible the serpent is called very subtle. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நாம் தந்திரம் உள்ளவர்களா இருக்க கூடாது. After coming into the spiritual life we should never be subtle. ஆனா அதே நேரத்துல At the same time, பிசாசின் தந்திரங்களை அறிந்து நாம் அதை ஜெயித்தவர்களாய் மாற வேண்டும். knowing all the subtlety of the devil, we should be overcoming all of them. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 2 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த சாத்தானுடைய தந்திரங்களை முதலாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். First of all, you should know all the deception or the subtlety of the devil. அவன் ரொம்ப டெக்னிக்கலா தான் கிரியை செய்வான். He will act in a very technical நான் manner. ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிசாசு ஆடிட்டு வந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். In the beginning I said, if you can find the devil which is possessed and dancing around, அவன் ஆடவே இப்பெல்லாம் ஆடுறது இல்லையா? but now it is not so. அந்த ஆவி ரொம்ப தந்திரமா கிரியை செய்யும். The devil is very subtle in its devices. சர்ப்பத்தினுடைய முதல் தன்மையே தந்திரம். The first attribute of the serpent is subtlety. அதனுடைய முதல் வேலை என்ன? What is its first work? மனசை கெடுப்பது. It will destroy the mind. அதுதான் அவனுடைய முதல் வேலை. His first work is to corrupt the mind. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 Corinthians chapter 11 verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த தந்திரத்தினுடைய வேலை என்னன்னா மனசை கெடுப்பது. The work of this subtlety is to corrupt the mind. கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று மனதை விலகும்படி செய்வது. It will make your mind to be corrupted from the simplicity that is in Christ. ஒரு புருஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா, Suppose it is in a husband, அந்த மனைவியை பற்றிய உண்மையிலிருந்து அந்த மனசு கெட்டு போயிடும். the mind will be corrupted from the truth about the wife. மனைவிக்குள்ள வந்துருச்சுன்னா, Suppose it's in the wife, புருஷனை பத்தி இருக்கிற தவறா நல்ல எண்ணங்கள் வெளியே போயிடும். all the good opinion that she has about the husband will leave her. பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சுன்னா, Suppose it's in the children, அந்த பேரண்ட்ஸ் மேல உள்ள நல்ல ஒபினியன் சுத்தமா வெளியே போயிடும். the good opinion about their parents will leave them. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் பொழுதுதான் அவங்களுடைய மைண்ட் கரெக்ட் ஆகி யாரை பார்த்தாலும் தப்பாவே சிந்திக்க கூடியவங்களா மாறிடுவாங்க. Only when such thoughts enter into them, their mind is corrupted and they will have a wrong opinion about anyone they witness. அப்படியே ஆப்போசிட்டா போதகம் பண்ணுவான். They will teach in the contrary manner. சர்ப்பம் மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. என்ன பண்ணிச்சு? The serpent was very subtle and what did it do? அப்படியே பிரசங்கத்தை ட்ரிப் பண்ணி விட்டான் ஒரு செகண்ட்ல. It overturned the message. டெய்லி கர்த்தர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவி. Every day the Lord will give a message, on the day that thou shalt eat of this fruit thou shalt surely die. அந்த நேரத்துல வேற பிரசங்கம் தேவை இல்ல. There is no other message needed on the day. ஒருத்தன் விபச்சாரத்துல சிக்கி இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு விபச்சாரத்தை பத்தி தான் பிரசங்கம் பண்ணணும். அவனை போய் பணாசையில போய் பிரசங்கம் பண்ணா அவனுக்கு மண்டையில அவன் யாருக்கோ பேசிட்டு இருக்காரு பாஸ்டர்னு பேசாம உட்கார்ந்திருப்பான். A person is caught in adultery, he should be given a message about adultery, but if he is talking about love of money, then he will think the pastor is speaking to someone else. அதனால டெய்லி ஆண்டவர் வந்து ஒரே பிரசங்கம் தான் பண்ணுவாரு. Every day the Lord will give them the same message. அந்த கனியை மட்டும் நெஞ்சிராத. Do not eat of the fruit. புசிச்சிராத. Do not eat. அத புசிச்சா நீ சாகவே சாவ. If you will eat, you will surely die. இத கேட்டுக்கிட்டே இருந்தான் இவனும். He was also hearing the message. அப்படி பிரசங்கத்தை ஒரு ட்ரிப் பண்ணி விட்டான். லைட்டா ட்ரிப் பண்ணான். He slightly overturned the message. அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? As the Lord said, thou shalt not eat of the fruit. உடனே இந்த அம்மா நினைச்சு, ஆமா. And the sister said, yes. அப்படியானால் நீங்கள் அதை புசிக்கும் நாளில் எப்படி மாறுவீங்க? பிரசங்கம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிரசங்கம் என்ன சொல்லுது? சாகவே சாவாய். The message of God says, thou shalt surely die on the day thou shalt eat. இவன் பிரசங்கம் பண்றான் என்னது? நீ அதை புசிக்கும் நாளில் நீங்கள் யார மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல மாறுவீங்க. இந்த பிரசங்கத்துல உங்க ரெண்டு பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரசங்கம் ரொம்ப பிடிக்குது? His message says, on the day that thou shalt eat of it, you shall become like the angel of God. Which message do you like here?
இந்த ரெண்டு பிரசங்கத்துல எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு? Among the two which interests you the more? எப்பா வந்தாலும் ஜாகவே ஜாவா என்னடா அதை விட என்னைக்காவது ஒரு ஆசீர்வாதமா சொல்லுவானான்னு பார்த்தா அவன் அழகா சொல்லித்தரான். நீங்கள் என்ன எப்படி இருப்பீர்கள்? தேவனைப் போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், அது தேவனுக்கு தெரியும் அப்படின்னு உடனே அவன் பார்த்தான், இதுவும் நல்லாதான் இருக்கு. Whenever you come, they keep on saying, thou shalt surely die, but he gave another message, you shall become like the angel of God and your eyes shall be open. That is also fine. அவனுடைய தந்திரத்தினுடைய முதல் வேலை போதகத்தை மாற்றுவது. The first work of his subtlety is to change the message or the preaching, உபதேசத்தை மாற்றுவது. to perverse the doctrine, வேத வசனத்தை அப்படியே புரட்டுவது. to overturn the word of God. ஒரு விசுவாசி ஆண்டவரை தரிசிக்கணும்னா முதலாவது இந்த தந்திரத்தை புரிஞ்சு ஜெயிக்கணும். For a believer to see the Lord, first of all he should understand the subtlety and overcome in all these. 2 பேதுரு 2:1 பாருங்க, தந்திரமாய் வேதத்தை புரட்டிடுவான். 2 Peter chapter 2 verse 1 we read that they will overturn the doctrine. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை வேத மறுதலித்து பொருட்டுகளை எப்படி நுழைய பண்ணுவாங்க? தந்திரமா நுழைய பண்ணிடுவாங்க. They will very deceivingly or subtly, privately they will do heresies. இதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் பேசும் பொழுது, St. Paul in Ephesians chapter 4 verse 14 says, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகள். every wind of doctrine by the sleight of men. உங்களுடைய மைண்ட கெடுப்பது அதான் அவனுடைய தந்திரத்தினுடைய வேலை. The work of his subtlety is to corrupt your mind. இதுல நீங்க தப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும். If you will escape this task, then you will have the vision of the Lord. பிசாசின் தந்திரத்தை நீங்க எப்பவுமே ரொம்ப கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கணும். You should always discern the subtlety of the devil always. ஏன் சிரிக்கிறான்? Why does he smile? இவன் ஏன் வர்றான்? Why does he come? இவன் ஏன் அடிக்கடி வர்றான்? Why does he often visit? இவன் ஏன் முந்தி நமக்கு உதவி செய்ய மாட்டானே, இப்ப உதவி செய்யறானே? Before he helps us, now he doesn't. இதெல்லாம் நீங்க பகுத்து அறியணும். You should discern them. ஏன்? Why? எதற்கு? What for? உங்களுக்கு அதை புரியக்கூடிய சக்தி தேவை. You should not have the power enough to discern them. அவனுடைய முதல் ஆவி வேலை தந்திரம் வேதத்தையே புரட்டுவது. The first work of his spirit is his subtlety and to make a heresy of the வசனத்தை word. வச்சே உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பான். He will keep on confusing you with the word. சரி, ஆதாம் தான் அப்படி பண்ணிட்டான். Adam did this work. இப்ப இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின உடனே இவர்ட்ட வர்றான். Now after Jesus was baptized and he came to the shore, he came to him. இவர்ட்ட பேசுனது எப்படித்தான் பேசினா? How did he speak to him? இவர்ட்ட எப்படித்தான் பேசினா? How did he speak to him? வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதே. It is said in the Bible like this. வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதே. This is what is written in the scriptures. இப்ப இயேசு என்ன சொன்னாரு? Now what did Jesus say? இப்படி சொல்லி இருக்கிறதே. அவர் அதே தான் திருப்பி என்ன செய்றாரு? அடிக்கிறாரு. He returns him with the same word of அப்ப God. வேதத்தை புரட்டுறது தான் இவனுடைய வேலை. So his work is to be a heretic. அப்படியே உபதேசத்தை புரட்டி விட்டுருவோம். He will make the doctrine perverse. அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில உண்மையான சர்ச்சு, உண்மையான டாக்டரின்ஸ், உண்மையான ஊழியம் இத பத்தி ஜனங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு கிடைக்க விடாம எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். That is why in the Christian world people do not have a clear understanding about the right doctrine, the right revelation, and they say everything is one. அப்படிதானே? எல்லா மதமும் ஒண்ணு. எல்லா நதிகளும் எங்க போகுது? கடல்ல தான் போகுது. எல்லா நதியும் கடலுக்கா போகுது? Does all water enter up in the sea? எல்லா சாக்கடையும் கூட கடலுக்கு தான் போகுது. Even the ditch water ends up in the sea. அப்படி அல்ல, நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். We need to understand the truth. அத கொஞ்சம் பாருங்க, ஒரு ட்ரிப் லேசா அப்படி திருப்பி விட்டான், முழு மனுக்குலமும் விழுந்து போயிடுச்சு. He slightly overturned the doctrine and the whole mankind fell. ஒன்று, தந்திரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். தந்திரமான ஆவி நம்ம விட்டு வெளியே போகணும். One thing we need to overcome, subtlety or craftiness, that spirit should leave us. இரண்டாவது, Secondly, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவனுக்கு பலவிதமான வித்தியாசமான தன்மையில டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Revelation chapter 12 verse 9, he is titled in diverse ways. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வம் தள்ளப்பட்டது. எப்படி? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், இப்படி எல்லாம் அவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் இவ்வளவும் சொல்லி வைறாங்க. A single personality is given so many names or titles by a great dragon, the old serpent called the devil, அதனுடைய the தன்மை Satan. என்னன்னா மோசம் போக்குதல், ஏமாத்துதல். His only work is to deceive. எந்த ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனும் ஏமாத்துற பழக்கத்தை விட்டுறணும். மோசம் போக நம்மளால மத்தவங்களை கெடுத்துறவே கூடாது. Any servant of God or believer should forsake this practice of deceiving the others. No one should be.
இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். We have to be very careful in this matter. இந்த ஸ்பிரிட்டை நீங்க ஜெயிக்கணும். You have to overcome this spirit. உங்களை அறியாமலோ அறிஞ்சோ நீங்க உங்கள் நிமித்தம் யாரும் மோசம் போயிடக்கூடாது. Knowingly or ignorantly, no one should be deceived because of you. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க யாரையும் ஏமாத்திடக்கூடாது. After coming into this religion, do not deceive or cheat anyone. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். You have to be very careful in this அவனுடைய matter. வேலையே ஏமாத்துறதுதான். His only work is to deceive. பயங்கரமா ஏமாத்துவான். He will terribly deceive. அதனாலதான் இன்னைக்கு முழு உலகமும் ஏமாத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் ஜனங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. That is why the whole world is being deceived today and still the people are deceived. 1 கொரிந்தியர்ல 15:33 பார்க்கும்போது 1 Corinthians 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். இந்த மோசம் போக்குதலுடைய மெயின் தன்மையே பேச்சுதான். Main aspect of this deception is speech or communication. பேசி பேசியே ஆவிக்குரிய ஜீவித்தை நஷ்டமடைச்சிடும். We will keep on speaking and bring a loss to our spiritual life. நீங்க பேசுறத நிறுத்தி பாருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. You stop talking, you will overcome. பேச்ச சுத்தமா நீங்க பிரேக் பண்ணணும். You have to stop your talk. இப்ப நம்ம பேசுறது இல்ல, செல்லுலயே பேசுறோம். Now we do not directly talk, we will have a communication over the cell. அத உட்கார்ந்துட்டு அந்த கை போற போக்க பாருங்க. You sit and look at the way your hands move. முந்திலாம் டைப்ரைட்டிங் படிக்கிறதுக்கு 7 மாசம் ட்ரைனிங் எடுப்பாங்க. 7 months they will be trained to use the typewriter before. இப்ப 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு டைப்ரைட்டிங் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அது அழகா பிச்சு போகுது அது. For a child who belongs to the 3rd standard, you need not teach her anything. She will. மோசம் போக்குகிற வல்லமை ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். The power which deceives, evil communication corrupts good manners. நீங்க 7 ஆவிகள் துரத்தப்படுதுன்னா அதுல ஒரு ஆவி பேச்சை நீங்கள் ஜெயிக்கணும். After the 7 devils which are cast out, one spirit is to overcome the talk. பிசாசு பாருங்க ரொம்ப டெக்னிக்கலா பேசிதான் ஆதாமி ஏவாளையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். Very beautifully the devil spoke and it made Adam and Eve to come to knowledge. அவளை அப்படியே ஏமாத்தி வஞ்சித்து கொஞ்ச நேரத்துல நிர்வாணியாக்கி அசிங்கப்படுத்திட்டான். He deceived her and he deceived her, continually made her naked and put her to shame very shortly. 1 தீமோத்தேயு 2:14 பார்க்கும் பொழுது 1 Timothy chapter 2 verse 14. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீ ஆனவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டது காரணம் அவன் பேச்சை கேட்டது. Being deceived and entered in many places, the devil has spoken continually and has brought a loss to the spiritual life. கூட்டம் தொடங்கிருச்சுன்னா full controlல இருக்கணும். After the meeting has begun, அதாவது ஜென்னு ஸ்டார்ட்லயே ஆன் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடும். இப்படி மாத்தி மாத்தி போச்சுன்னா அந்த பிரசன்ஸ் கெட்டு போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of இங்கே God. சில நிமிட பேச்சுகள்ல ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். Within moments or a few moments of talk, the woman was deceived and she was into transgression. ஒன்று தந்திரம், One is subtlety, இரண்டாவது மோசம் போக்கும் ஆவி. secondly the spirit which deceives. ஒரு சிலருக்கு அது ஒரு கலையாக வச்சிருக்கிறாங்க. Second, it is an art for some people. ஏமாத்துறதுலயே தான் அவனுடைய வேலையை. Their work is to deceive continually. சர்ச்சில் நீங்க அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுருக்கணும். You have to forsake all these practices in the church. சர்ச்சில் வந்த பிறகு ஒரு விசுவாசி நான் வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், இந்த தொழில் எல்லாம் இங்க பண்ணவே கூடாது. Never do this business of acquiring certain things for anyone after coming to the church. ஒருத்தன் ஒரு சபைக்கு போனான். I went to a church once. ஒருத்தன் ஒரு A man சர்ச்சுக்கு போனான். went to a church. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? நான் கலெக்டர் ஆபீஸ்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். I belong to this department in the collector office. ஆண்டவர் கிருபையில எனக்கு ஒரு 10 பேருக்கு வேலை போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. By the grace of God, I have given the chance to give job opportunities for at least 10 people. லட்சக்கணக்கில் பணம் தேவையில்லை. I do not need lakhs of money. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். God has given me the grace. பட் ஒரு டெபாசிட் மாதிரி ஒரு 10,000 கட்டினா போதும். If you just pay 10,000 as a deposit, that is sufficient. எப்படி? இப்படி சொன்ன உடனே ஜனங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறதுக்கு 10,000 ரூபாங்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? உங்களுக்கு 10 பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி ஒரே நிமிஷத்துல 10 பேர்ட்ட வாங்கிடுறான். 1 லட்சம் ரூபாய் வாங்கிடுறான். So within a moment he acquires 1 lakh from 10 people, each of them paying 10,000. இது காலையில சிபிஎம்ல 12 மணிக்கு ஏஜில உள்ள நுழைஞ்சிடறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படியே ஒரு ரூமை போட்டுக்கிட்டு 2 வாரத்துக்குள்ள லட்சக்கணக்கான பணத்தை அடிச்சிடறான். So morning he will do this work in the Pentecostal mission and afternoon he will be at the AG church. Likewise, within 2 weeks he will acquire lakhs of money. அதோட புறப்படுறது. With that he will leave the place. அவ்வளவுதான். That is the end. சரி, இப்ப கொடுத்தவனுக்கும் சரி 10,000 ரூபாயோட நெஞ்சிருச்சு, போய் தொலைஞ்சதுன்னு விட்டுறான். ஆனா அவனுக்கு within a week 10 லட்சம் 15 லட்சம் கிடைச்சிருக்கு. So people just forsake it because it's just 10,000 rupees, but for him he gathers up a sum of around 10 to 15 lakhs a week. அரக்கோணத்துல ஒரு நம்ம சபையில அப்படி ஏமாத்திட்டான். In one of our churches at Arakonam, he had done this. ஏமாத்திட்டான். He deceived.
கடைசில கத்தர் அவனை என்கிட்ட தர்மபுரியில சிக்க வச்சாரு. Finally he was caught in my hands at Dharmaburi. வந்து பாட்டு பாடுறான். He sang a song. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு ஒரு பாட்டு பாடி நம்ம சபையில சாட்சி சொல்லி கத்தர் என்னை கனம் பண்ணிருக்காருன்னு சொல்றான். He sang the particular song and he also testified in our church and said எப்படி the Lord honored me. நான் அப்ப மலேரியால இருக்கேன். I was down with malaria at that time. அதனால என்ன அவனுக்கு அடையாளம் தெரியல. So he could not spot me correctly. எனக்கு அவன் சாட்சி சொல்றான்னு உடனே மலேரியாலே எந்திரிச்சு வெளியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இவன் தான் பிள்ளையான. ஏன்னா ஓட்டை பிரிச்சவன் ஓட்டை தான் பிரிப்பான். வீடு திறந்து கிடந்தா கூட அவன் எங்கதான் இறங்குவான், ஓட்டல தான் இறங்குவான். வந்துட்டான் கலெக்டர் ஆபீஸ்னு யோசிச்சுட்டேன் நானு. So even when with my malaria I came out to find out if this was the person and I found him that it was the right person and that he has come, the collector office has come back. முடிஞ்ச உடனே அவன ரூம்ல வந்து லாக் பண்ணிட்டேன் நான். As soon as the meeting was over I took him to the room and locked him. என்ன பாட்டு பாடினேன்? What song did you என்னை sing? உண்டாக்கின உன்னை உண்டாக்கினவர் இன்னைக்கு என்கிட்ட தூங்காம உறங்காம என்கிட்ட கொண்டு வந்து உன்னை உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லு. The one who created you without sleeping or slumbering has brought you to me today. உன்னை உண்டாக்கினவர் எப்படி தூங்குவாரு? How will the one who's ஒவ்வொரு சபையா ஏமாத்தி ஏழை ஜனங்கள்ட்ட 10,000 ரூபாய் வாங்கிட்டு சுத்திட்டு வர்றவன உன்னை எப்படி தூங்காமல் உறங்காமல் இருப்பார்ல அவரு என்கிட்ட தான் கொண்டு வந்திருக்காருன்னு ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க. I bound him in the room saying the one who created you because you deceived the poor people in every church has brought you now here and you bound him. இப்படி சபை ஏமாத்துறது ஒரு பெரிய டீம் இருக்கு. This one big team which is deceiving the ஆனா churches these days. ஆவிக்குரியவங்கங்கறவங்களுக்கு ஒரு சின்ன 5 பைசா கூட நீ மோசம் பார்க்க கூடாது, ஏமாத்த கூடாது, வஞ்சிக்க கூடாது. But for those who are spiritual you should not even deceive anyone even for a single penny. ஒரு அம்மா ஒரு தரிசனம் பார்த்தாங்க. One sister had a dream, a vision வருகை சம்பவிக்குது. about the coming of the Lord. இவங்க போறாங்க. She was caught up, சர்ரன்னு மேல போகுது பாடி. the body was lifted பயங்கர up. சந்தோஷம். She was filled with joy. போயிட்டு இருக்கும்போது On the way கீழ ஒருத்தங்க அவருங்க கத்துறா. one person from down shouted out, பால் காசு கொடுக்காம போறீங்களான்னு. you did not pay your milk money. சர்ரன்னு ரிவர்ஸ் வந்து கீழே வச்சு The body returned to the earth. அவங்க பட்டார்னு முழிச்சிட்டாங்க. She woke up with a start. என்னடா இது வருகையில போக விடாம கடைசில எந்த காசு தடுத்துருச்சு? பால்காரன் காசு தடுத்துருச்சு, நம்ம வருகையில போகலன்னு. அதுல இருந்து காசு கொடுத்துதான் எது வாங்குறது? பால் வாங்குறது. The money which she had to pay for the milkman had hindered her from going in the rapture. From that time she paid before she acquired anything. ஊரெல்லாம் ஏமாத்திட்டு நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படி அல்லேலூயா ஆமென் சாட்சி ஒண்ணும் நடக்காது. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்க. Do not think you will deceive the whole world and finally you can say hallelujah amen and go in the rapture. உனக்குள்ள இருந்து தந்திரமான ஆவி துரத்தப்பட்டிருந்தால் நீ இயேசுவை தரிசிப்பாய். The spirit of subtlety if it is driven out of you then you shall see Jesus. ஏமாத்துற ஆவி ஆகாத சம்பாஷணை உன்னை விட்டு வெளியே போயிருக்கணும். Evil communication should leave you, the spirit of deceiving should leave you. எரேமியா 29:8 பார்க்கும் பொழுது இந்த மோசம் போகுதலுக்கு குறி சொல்லுதல் இல்லாவிட்டால் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். Jeremiah chapter 29 verse 8 we read about this deception. மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று. சொப்பனம் பார்த்தே பாதி பேர் கட்டுவிட்டான். People who dream are being corrupt, half of them are being எல்லா spoiled. சொப்பனங்களும் பரலோகத்துல இருந்து வருது நம்ம நினைச்சிட கூடாது. Do not think all dreams come from heaven. அப்படிதானே? தொல்லையின் திரட்சியினால் என்ன செய்யும்? சொப்பனம் பிறக்கும்னு சொல்லிரு. There is dreams also come because of multitude of business. எதையாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அது என்ன செய்யும்? வந்துரும். If you keep on pondering over something you will have a dream. தெய்வீக அது ஒரு சப்ஜெக்ட். நான் அது ஒரு நாள் பேசுறேனே சொப்பனம் அப்படிங்கறத பத்தி ஒரு தீசிஸ் மாதிரி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். We shall see about this dream some other day. ஏன்னா சொப்பனத்துல நம்பி அநேகர் லைஃபே விட்டுட்டாங்க. Many have lost their life because they trusted in dreams. சொப்பனத்துல மனைவி சரியில்லைன்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ ஒரு குடும்பத்தை விட்டு உட்கார்ந்திருக்கான். Because of the dream which said the wife is not right has been separated in their families. தவறு. That is wrong. சொப்பனக்காரராகி அவர்கள் தங்களை அசுசிப்படுத்திக் கொண்டார்கள் என்று யூதால சொல்லப்பட்டிருக்கிறார். Those who are the dreamers they have spoiled themselves, made themselves filthy. சில நேரங்கள்ல கர்த்தர் தெளிவான சொப்பனங்கள்ல நம்மோடு இடைபடுவார். Sometime with a clear dream the Lord will deal with us. யோசேப்புக்கு கிடைச்ச சொப்பனங்கள் உண்மையானவைகள். The dreams which Joseph had were true. அப்படிதானே? Isn't that true? அதுபோல நமக்கு பைபிள்ல பல சொப்பனங்களை பத்தி விளக்கமான தெளிவான அறிவுகள் இருக்கிறது. Even so we have a clear understanding about certain dreams that are mentioned in the Bible. ஆனா இங்கே சொல்லி இருக்கு சொப்பனம் உங்களை மோசம் போக்கி விடுகிறது. But here we read that the dreams don't deceive you. சொப்பனத்தை பார்த்து அநேகர் இழந்து வாழ்க்கையை இழந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. Many are there who have lost their life because of their dreams they had.
சொப்பனங்கள் என்பது தெய்வன் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். Dream should be something, a mystery or a secret which God reveals to us. அது எங்கிருந்து வருதுங்கிறத நம்ம சிந்திக்கணும். We have to understand from where it proceeds. விசுவாசத்துக்கு மாறாக வந்துச்சுன்னா அது வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்தது. If it is against your faith, it is proceeding from someone else. ஒன்று, நீங்கள் தந்திரத்தை ஜெயிக்க வேண்டும். One, you should overcome subtlety. இரண்டாவது, நீங்கள் ஏமாத்துகிற மோசம் போக்குகிற ஆவியை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். Secondly, you should overcome the spirit which deceives. மூன்றாவதாக, Thirdly, அவனுடைய முக்கியமான தன்மை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelation chapter 12 verse 10, his important attribute is mentioned. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்க பிசாசனுடைய மெயின் கேரக்டர் குற்றம் சாட்டுதல். A main character of the devil here is to accuse. அது ஒரு பொல்லாத ஆவி. It is an evil spirit. அது என்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சோ அதோட அந்த குடும்பம் விளங்காது. The moment it enters into a family, after which the family will never prosper. ஒரு ஊழியக்காரனுக்குள்ள குற்றம் சாட்டுகிற ஆவி வந்துருச்சுன்னா அதோட அவன் ஊழியம் வைண்ட் அப் தான். The spirit of accusing has entered into a servant of God, but that his ministry is wind up. அதுக்கு பிறகு அவன் அதை தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். He will keep practicing on that same என்ன செஞ்சாலும் குற்றமா. Whatever he does will be a fault. முன்னுக்கு போனா கடிக்கிறது, பின்னுக்கு போனா உதைக்கிறது. இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? You go forward, you are bitten, you go back, you are being whipped, then what is the use? கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டா என்னாச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியல, ஏதோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிறது. கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருந்தா என்னாச்சு, இப்படி போனா அப்படிமா அப்படி போனா. தயவு செய்து குற்றம் சாட்டுகிறது பிசாசினுடைய ஊழியம். A person who is neatly dressed, they will speak the other way. If a person is shabbily dressed, they will speak the other way. Accusing is the ministry of the devil. அன்பு திரளான பாவங்களை மூடும். Perfect love will cover up all sins. அன்பு குறையும் பொழுது குற்றம் நாமே சாட்ட ஆரம்பிச்சிடும். When charity decreases, that is when we will start to accuse. பிசாசினுடைய ஊழியத்தை நாம எடுக்க கூடாது. Let us not take the ministry of the devil. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Romans chapter 2 verse 1. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say there? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். குற்றஞ்சாட்டுகிற வேலையை நிப்பாட்டிருங்க. Stop the work of accusing. நாம அந்த பழக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டா பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். Once we have this practice, the devil is joyful. மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் இந்த குற்றஞ்சாட்டுதலை குறித்து இயேசு தெளிவாக பேசுகிறார். Matthew chapter 7, the first 5 verses, Jesus gives a clear explanation about his accusing. குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாமே குற்றமாயிடும். You start to accuse, everything is a fault. இயேசு இடத்துல சொன்னாங்க, உங்க சீசர்கள் கை கழுவாம சாப்பிடுறான், இதான் இப்ப பெரிய குற்றம். They came to Jesus and said, your disciples do not wash their hands before they eat. That is the greatest fault. அவன் குற்றஞ்சாட்டுறது என்னது? உங்க சீசர்கள் என்ன செய்யல? கை கழுவாம சாப்பிட்டான். Their accusation was, your disciples do not wash their hands before eating. எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுன்னு தேடிட்டு வரான். What a terrible accusation it was. நமக்கு இந்த நாட்கள் இந்த ஆவியை நம்மளை விட்டு வெளியே போக. These days, this spirit should leave us. ஒரு டயத்துக்கு பிறகு நீ அதே குற்றத்தை செய்வாய். After a particular period of time, you will commit the same fault. உங்ககிட்ட ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கான்னு வெச்சுக்கோங்களேன். Suppose a person very close to you is continually sleeping. நீங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கீங்க. You are very zealous. என்ன தூங்குற அப்படினு தட்டி விடுறீங்க. You will tap them and say, why are you sleeping? 10 நிமிஷம் கழிச்சு அவன் முழிச்சு பயங்கரமா பைபிள் எழுதிட்டு இருப்பான், நீ நெஞ்சிட்டு இருப்ப. தூங்கிடுவ. ஏன்னா அந்த ஸ்பிரிட் அடுத்த செகண்ட் எங்க ஜம்ப் பண்ணும், உனக்குள்ள வந்துரும். After 10 minutes, the person will be zealously being filled in the spirit and you will be sleeping. The spirit is jumped into you. நியாயத்தை தேவனுடைய கையில ஒப்பு கொடுங்க. Give the judgment into the hand of the Lord. சில இடத்துல நியாயம் தள்ளுண்டு போயிட்டு பைபிள் சொல்லுகிறது. The Bible says judgment is being cast away. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கொடுப்பார்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says he will give victory unto that which is அதனால justice. குற்றஞ்சாட்டுகிறதை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். So if you will stop accusing the others, your life will be in the best manner. இன்னைக்கு குற்றஞ்சாட்டுகிற தன்மையில இருந்து நம்ம வெளியே வரணும். We have to come out of this attribute of accusing the others. ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Romans 8:33. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who shall lay any charge against the Lord's elect? இப்ப நான் ஒன்னு சொல்றேனே, I tell you நீங்க something. ஒரு ஆள் மேல குற்றம் சாட்டுறீங்க. Suppose you accuse a person. ஒருவேளை அந்த ஆள் செஞ்சது தப்பா இருக்கலாம். Perhaps that person is wrong. பட் அவன் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டான். But he is asked forgiveness from the Lord. என்ன பண்றது? What will he do? சொல்லுங்க. இப்ப யாக்கோபை பத்தி நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அவன் எத்தனை இல்ல பெரிய ஜித்தன் அவன். You read about Jacob in the Bible. He is not only a பைபிள் supplanter. அவனை எத்தன்னு சொல்லுகிறது, அவன் பயங்கரமான ஆள் அவன். The Bible calls him a supplanter, but he is a terrible person than that. பாஸ்டர்ட்ட எப்படி பேசணும்னு அவனுக்கு தெரியும். He knows how to speak to the pastor. காட் எப்படி பேசணும்னு தெரியும். He knows how to speak to God. மாமனார்ட்ட எப்படி பேசணும்னு தெரியும். How to speak to his uncle. மனைவிட்ட எப்படி பேசணும்னு To தெரியும். his wife. மேய்ப்பர்கள்ட்ட எப்படி பேசணும்னு To the தெரியும். shepherds. அப்படிதானே?
அண்ணன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியும், how to speak to his brother, தேவதூதன்ட்ட எப்படி பேசணும்னு how தெரியும். to speak to the angel of God. அவன் வந்து சகலகலா வல்லவன். He is well versed in all யார்கிட்ட arts. விட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி டாக்லா பேசுவான். He knows to speak in a very tackling manner. அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஆள். He is a very powerful person. அப்ப நமக்கு நானே எத்தனை இடத்துல அவனை பிரசங்கம் பண்ணிருக்கான், அவன் பயங்கரமான ஆளு, இன்னென்ன தப்புலாம் செஞ்சான். In many times, you and I have preached saying he is a terrible person, these are what he is done. இவ்வளவு குற்றச்சாட்டு FIR போட்டு அவனை கொண்டு போய் கர்த்தர் முன்னால விட்டா அவர் சொல்றாரு, நான் யாக்கோபில அக்கிரமத்தை காண்றதில்ல. ஒரே டைப்ல ஃபைல க்ளோஸ் பண்ணி கேஸையே முடிச்சு வச்சு வெளியே அனுப்பிடுறாரு. You list down all the mistakes he has committed and you go to the Lord and show him, he closes the file saying, I have seen no அப்படின்னா iniquity. என்ன அர்த்தம்? அவன் எங்கேயோ அழுது மன்னிப்பு கேட்டு செட்டரைட் பண்ணிட்டு போயிட்டான்னு அர்த்தம். It means somewhere he has wept and he has asked pardon from the Lord, he set right his life. 7 மணி நேரம் அழுதான். 7 years he wept, 7 hours. 7 hours அழுதான். 7 hours he wept. விடாம ஆசீர்வதிக்கணும்னு கத்துனான். He said, I will not leave you unless you bless me. அந்த நேரத்திலேயே அவனுடைய புத்தி எல்லாம் மாத்தி அவனுக்கு பேரெல்லாம் மாத்தி அவனை 7 மணி நேரம் அவனை போட்டு புடமிட்டுட்டாரு. That moment the Lord had refined him and changing his mind, changing his name and everything that he had. வெளியே வரும்போது அவனுக்கு என்ன பேரு? இனி யாக்கோபு என்று நீ அழைக்கப்பட மாட்டாய், நீ யாரை அழைக்கப்படுவாய்? இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். When he came out from the presence of God, he said, you shall not be called Jacob, you shall be called 7 Israel. ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சிட்டான். Within 7 hours everything was settled. இப்ப போய் அவன் மாமனை ஏமாத்தனா, அப்பனை ஏமாத்தனா, அண்ணனை ஏமாத்தனா, அதெல்லாம் சப்ஜெக்ட் க்ளோஸ், அது முடிஞ்சு போன கதை. Now if you அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் யாக்கோபில எதை பார்க்கறது இல்ல, அக்கிரமத்தை காண்கிறதுல, இஸ்ரவேலில நான் குற்றம் பிடிக்கிறதே இல்ல. அவன் தன்னுடைய தப்ப ஒத்துக்கிட்டான், மன்னிப்பு கேட்டான், முடிஞ்சு போயிருச்சு. Now, when it is said that he has received his father, his uncle, that is not accounted at all because he has asked pardon, he has also asked forgiveness and everything is தேவன் counted. மன்னிச்சதை நீ என்ன பேசுறது? When God is forgiven, why should you speak? என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மிரியாமும் ஆரோனும் உட்கார்ந்து மோசே வந்து ஒரு எத்தியோப்பிய பொண்ணை கேட்டு கல்யாணம் கட்டிட்டான், அது தப்பு அப்படின்னு பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. Numbers chapter 12 verse 1 we read, Miriam and Aaron they started a panchayat speaking about Moses that he married an Ethiopian woman. எவ்வளவு நாள் கழிச்சு? How long? எவ்வளவு நாள் கழிச்சு? How many days சொல்லுங்க. after? குறைஞ்சது ஒரு 40 வருஷம் கழிச்சு. After 40 years. அப்படிதானே? இவன் ஓடி போய் கல்யாணம் கட்டி 40 வருஷம் கழிச்சுதான் எகிப்துக்கு திருப்பி வந்து விடுதலை பயணம் தொடங்கி எங்க போய்கிட்டு இருக்கு? சீனாய் மலையின் அடிவாரத்துல போகுது. இப்பதான் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் புதுசா ஒரு ஞானோதயம் வந்துச்சு. அவன் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் கட்டினான்? He ran away, he got married, he was in the wilderness and afterwards he delivered the people of Israel and now they are journeying in the wilderness. It was almost 40 years. It is now his brother and sister have a thought. இவன் ஓடினது கர்த்தருக்கு தெரியும், அங்க போய் கல்யாணம் கட்டினது தெரியும், பிள்ளை பெற்றது தெரியும். திருப்பி அவனை ஓரேப்பில கர்த்தர் தான் சந்திச்சாரு, அவர் தான் கொண்டு வந்தாரு, அவர் தான் அற்புதம் செய்ய வச்சாரு, எல்லாம் பண்ணதெல்லாம் தெய்வம். ஆனா இப்ப இவங்க புதுசா ஒரு கதையை தொடங்கி கடைசியில பாதிக்கப்பட்டது யாரு? மிரியாம் குஷ்டரோகி ஆனாள். The Lord knows that he ran away, he got married there and the Lord spoke to him in Horeb and then he returned and now he was journeying towards Canaan. But now after speaking about his matter, Miriam became a leper. தேவன் மன்னிச்சதை நீ பேசக்கூடாது. When God is forgiven, you should not speak. இப்ப என் மேல ஒரு தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Suppose I have a fault on me. அது ஒரிஜினல் உண்மையான தப்பு தான். It might be true. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். Everybody might be aware பட் of it. நானும் தேவனும் அழுது ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து போய் என்னத்தையோ புரண்டு அவர்ட்ட மன்னிப்பு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. Suppose I fell at the feet of the Lord Jesus, I asked pardon, received his forgiveness. அப்ப எனக்கு தேவனுக்குள்ள இது அந்த பிரச்சனை நெஞ்சிருச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. The problem between me and God is solved. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்ட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு அவரு. He said, Ephraim, how will I forsake you? And he closed the matter. இவர் ஒரு வருஷம் கழிச்சு துரப்பாஸ் அப்படி பண்ணாரு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணினா குஷ்டரோகம் தான் வரும். After 1 year, if you start the matter again saying he did like this, then you will have a leprosy. அவனுக்கும் அவருக்கும் உள்ளது முடிஞ்சு போன கேஸ். That is a matter which is closed between him and நீங்க God. பாருங்க தானியேலுடைய விஷயத்துல In the matter concerning Daniel, அவனை குற்றம் சாட்டுறாங்க. he was accused. இப்ப கடைசில யார தூக்கி உள்ள போட்டாச்சு? தானியேல உள்ள போட்டாச்சு. Daniel was cast in. பட் சிங்கத்தின் வாயை தெய்வம் கட்டிட்டாரு. But the Lord bound the mouth of the lions. இவன் வெளியே வந்துட்டான். He came out. வெளியே வந்த உடனே After coming out, அடுத்து யார தூக்கி உள்ள போட்டாங்க? உள்ள who was cast in? அவனை குற்றஞ்சாட்டினோரை தூக்கி உள்ளே போட்டார்கள். Those who were accusing him were cast in. அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் உள்ளே போய் தரையில் சேருவதற்கு முன்னையே சிங்கங்கள் அவனுடைய எலும்புகளை நொறுக்கி போட்டது. வெயிட்டிங்ல நிக்குது, அவன் கீழே விழுறதுக்குள்ளே பிடிக்குது. அவ்வளவு வாசிங்க. When the accusers were cast in, the lions had a mastery upon them before they reached the ground. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டுவரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எங்க போய் சேரலாமே? எங்க போய் சேரல? பாட்டத்துல போய் சேரவே இல்ல, அதுக்குள்ள நொறுக்கிடுச்சு.
Before they reach the bottom, their bones are broken. குற்றம் சாட்டுகிறதனுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுதான். That is the judgment of accusing. நான்காவதாக Fourthly, யோவான் 8:44 John chapter 8 verse 44. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். He is a liar and a father of lies. நான்காவது பிசாசு உனக்குள்ள இருந்து துரத்தப்படணும்னா பொய்யின் ஆவி வெளியே போகணும். The fourth devil that should be cast out of you is the spirit of lies. தந்திரமான ஆவி, Spirit of subtlety, கள்ள உபதேசங்கள், the false doctrines, இதெல்லாம் வெளியே போகணும். all should be cast out. ஏமாத்துற சுபாவம், வஞ்சிக்கிற சுபாவம் நம்ம விட்டு வெளியே போகணும். The spirit of deceiving and cheating should leave us. மற்றவங்களை குற்றம் சாட்டுகிற தன்மை வெளியே போகணும். The attribute of accusing the others should leave us. நாலாவது பொய்யின் ஆவி வெளியே போகும். Fourthly, the spirit of lies should leave us. பொய் நம்ம ஒரு சிலர் நார்மலாவே பேசுவாங்க. People will very normally speak lies. சும்மா பேசும்போதே அது பாட்டுக்கு ஒன்னு ரெண்டு மிஸ்ஸிங் அப்படி கூடி குறைச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. As they speak, they will add or they will even subtract and speak about the matter. அவனுக்கு பேரு பொய்க்கு யாரு? பிதா. He is called the father of lies. ஒரு சிலர்லாம் பொய் சொன்னாங்கன்னா அழுதுட்டே பொய் சொல்லுவான். Some will tell, weep as they lie. அப்ப என்ன ஆயிடும்? ஒரே பொய்ய 10 ட்ரிப் சொல்லும்போது என்ன ஆயிடுது? உண்மையாயிடுது அது. When they speak about this lie over again, it is becoming a truth. உங்களுக்குள்ள இந்த பொய்யின் ஆவி இருக்கா? Do you have the spirit of lies in you? நான் ஒரு விசுவாசி கடைக்கு போயிருந்தேன். I went to a believer's shop. நான் உள்ள உட்கார்ந்திருந்தேன். I was seated inside. அவர் வெளியே இருந்தாரு. He was out. அப்போ ஒரு ஆள் ஏதோ ஒன்னு பேசுறா. There was one person who spoke to him. அப்ப இவர் சொல்றாரு, He said, அதெல்லாம் சூழ்நிலைக்கு பொய் சொல்றது ஒண்ணும் பாவம் கிடையாது. it is not a sin to lie for circumstances. அவன் போயிட்டான், இவர் உள்ள வந்தாரு. After he left, he came நான் in. சொன்னேன், ஏய் நீ என் பிரசங்கம் இப்படித்தான் இருக்கா, அவனுக்கு சூழ்நிலையில பொய் சொல்றான்னு ஏன் முன்ன நான் உள்ள உட்கார்ந்திருக்கேன், நீ வெளியே சொல்லிட்டு இருக்க. Before me, you are telling this that for circumstances you need to lie. Is that my message? ஒருவேளை பொய் உன்னை அந்த சூழ்நிலையில இருந்து தப்புவிக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்னால இருந்து தப்புவிக்க முடியாது. Maybe the lies that you speak may escape you out of the situation, but not before God. அது ஒரு ஸ்பிரிட். That is a spirit. அது ஒரு கலை அல்ல. It is not an art. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு பெரிய திறமை நினைச்சிட கூடாது. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். Do not think it is a ability or capability, it is a spirit. 2 நாளாகமம் 18:21 பாக்கும்போது 2 Chronicles chapter 18 verse 1. அந்த ஆவிட்ட பேசுறாரு கர்த்தர், நீ யாருன்னு. அது பொய்யின் ஆவின்னு சொல்லு. Lord speaks to the spirit and he asks, who are you? It is the spirit of lies. அப்பொழுது அது, நான் போய் அவருடைய தீர்க்கதரிசிகளில் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. எப்படி? பொய்யின் ஆவி, Spirit of lies. அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்ங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். You need to understand it is an evil spirit. ஒரு சிலர் எப்படின்னா For some, பேசுறதெல்லாம் பொய் பேசுவான். all that they speak will be lies. எப்படி இருக்கும்? அப்படி யாராவது இருக்கீங்களா? Is there anyone like that? சொல்றதெல்லாம் பொய் தான். Everything that they say is a சட்ட lie. சட்ட சட்ட சட்டன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். Continually they will speak lies. எனக்கு கல்யாணம் ஆகலம்மா, அவனுக்கு இது 3வது கல்யாணமா இருக்கும். Some will say they are not married, but that will be the third marriage they are into. எப்படி இருக்கும்? கல்யாணமே ஆகலம்மா. They are not yet married, they say. அப்படிதான் இன்னைக்கு அநேகர் ஏமாத்துறான். That is how many people deceive today. விசாரிச்சு பார்த்தா அது அவனுக்கு ஏற்கனவே 2 முடிஞ்சிருக்கு. If you inquire, they are already twice married. கொணவட்டத்துல இருக்கான். Is at Konavatam. கொணவட்டத்துல இருக்கான் அப்படி ஆளு. Such a person is found at Konavatam. இவங்க எல்லாம் சபையை ஏமாத்திக்கிட்டு பரலோகம் போயிடலான்னு அப்படியே வெயிட் அண்ட் வெயிட் போட்டு ஏமாத்துறான். Such people deceive the church and try to get to heaven. கேட்ட உடனே அதோட ஓடினான். ஆளே கால், நான் இன்னும் காணல, அவனை தேடினேன், தென்படவில்லை. The moment he was inquired, he ran away. I sought for him, he was not found. ஏமா பொய் ஒரு பொல்லாத ஸ்பிரிட் அது. Lies is an evil spirit. அது உள்ள வந்துச்சுன்னா அப்படியே ஹார்ட் அப்படியே ஃபுல் பண்ணிடும். It will fill up your heart once it enters into you. அது பிறகு நீ பேசுறதெல்லாம் பொய் தான் சொல்லுவ. After which whatever you speak is lie. எல்லாம் பொய்யா தான் இருக்கும். Everything will be lies. ஒரு சிலர்லாம் சாட்சி சொல்லி டேப் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க, பக்கா பொய். Some will testify, they will also record their testimony, but it's completely a lie. இந்த தொட்டானெல்லாம் சொல்றானே, தொட்டனா ஒய்ஃப்ட்ட பேசுன, நீ என்னைக்காவது அவங்க ஊருக்கு போனியான்னு. தொட்டனா ஒய்ஃப் இப்ப கூட கன்வென்ஷன்ல நான் பார்த்தேன். ஏமா நீங்க அவர் ஊருக்கு போயிருக்கீங்களா? அவர் ஒரு நாள் என்னைய கூட்டு போல. ஏன் கூட்டு போக வேண்டிய சொந்த மனைவிய? தஞ்சாவூர்ல தான் இருக்கா. Dodana's wife is at Tanjavur. She is not at all taken to his own village because it's not his own wife. ஒரு நாளும் கொண்டு போனதே கிடையாது. Not one day he is taken her there. ஆனா சொல்றதெல்லாம் பயங்கரமா சாட்சி அப்படியே அடிச்சு பேசுவாங்க. He will speak terrible testimonies here and there. இன்னொரு ஒரு பிராமின் ஒருத்தன் சாட்சி சொல்லிட்டு இருந்தான். Another Brahmin who is also testifying. அவன் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஏதோ ஒரு பரமனா ஏதோ ஒரு ஆச்சாரியன்னு சொல்றான். அவனுக்கு கேசட் எல்லாம் நான் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தேன். I was trying to. பட்டாச்சாரி அவனே தான். அவனை பிடிச்சி நான் கன்வென்ஷன்ல தொலைச்சு விடுவேன்னு சொல்லிட்டான். I got him a hold of him in the convention. I said this is அப்படியே இங்கிலீஷ்ல சரளமா பேசுவான், அப்படி பேசுவான், இப்படி பேசுவான். கடைசில பார்த்தா அவன் சிடி எல்லாம் நான் வாங்கி வந்தவன் போனவனுக்கு எல்லாம் கொடுத்து பாடுறா எப்படி ஆண்டவர் சந்திச்சார். கடைசில பார்த்தா இவன் தாம்பரம் பேத்த வாசல்ல தண்ணி அடிச்சு நிக்கிறான். I tried to sell his CDs of testimony to many people. Finally I found him drunk at Tambaram. எப்படி இருக்கும்? How is that? எனக்கு அவனை பார்த்த உடனே கன்வென்ஷன்ல நான் தான் செக்யூரிட்டி. அவனை திடீர்னு பார்த்துட்டேன் ரோட்ல. இங்க வா,
கன்வென்ஷன்ல கிரவுண்டுக்குள்ள ஏதாவது பண்ணிட்ட எலும்பு இருக்காதுன்னு சொன்னேன். என்னை எப்படி இப்படி கேவலப்படுத்திட்டீங்கன்னா ஓடிட்டே இரு, போய்கிட்டே இரு. கன்வென்ஷன் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ஆளுங்க எல்லாம் திடுதிட்டுன்னு கிளம்புறான், கார் எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா தாம்பரம் போய் வாசல்ல தண்ணி அடிச்சு நிக்கிறான். All of a sudden I found இவெல்லாம் information. எல்லாம் ஏமாற்று பேர்வழிகள். These people are பொய் deceiving. சாட்சியே பொய் சாட்சி. Testimony இயேசு என்ன சந்திச்சாருன்னு சொல்லி. Jesus visited me. அதனாலதான் நம்ம பெய்தோம்ல அவனுக்குன்னு ஒரு சர்க்குலரே அனுப்புனாரு சீஃப் பாஸ்டர். இவனை நம்பி ஏமாந்துறாதீங்க, நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி. For our sake, our chief pastor had sent out a circular to all our churches saying, "Do not be deceived by this person." I was deceived. ஏன்னா காஞ்சிபுரத்துல பார்த்தா அவனை மடத்துக்குள்ள போயிட்டு வரான். At Kanchipuram, he went into the sage's place. மட்டு அந்த மடத்துக்குள்ள போயிட்டு வரான். Into the place. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாம் ஏமாத்து பேர்வழிகள். He was deceiving the others. இவெல்லாம் சாட்சி சொல்லிட்டான், இயேசு சத்திச்சாரு, சிலுவையில பார்த்தேன். பொய். He said, "Jesus visited me, I met him at the cross." இது ஒரு ஸ்பிரிட். That is ஓயா பொய்யர். those who lie without stopping. தீத்து 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். சொல்றதெல்லாம் பொய் தான் சொல்லுவான். Titus chapter 2 verse 1 verse 12, we read about the people of the Isle of Crete. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர். ஓயா பொய்யர் சொல்றதெல்லாம் பொய் தான். They are continual liars. அப்போஸ்தலர் 5:8 அனனியாவும் செப்பீராவும் அட்டகாசமா பொய் சொன்னாங்க. In Acts chapter 5 we read about Ananias and Sapphira who lied in a very beautiful manner. இவங்களுக்கு ரெண்டு அபிஷேகம் பெற்ற கேசுங்க. They were anointed people. அபிஷேகம் பெற்ற பின்பு சாத்தானுக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்னு பேதுரு கேட்டான். Saint Peter questioned him, "How has Satan filled your heart to lie against the Holy Ghost after you being anointed?" ஐந்தாவது Fifthly, யோவான் 8:44 பார்க்கும் பொழுது John chapter 8 verse 44, அவன் ஆதி முதல் மனித கொலைபாதகன் என்று சொல்லி இருக்கிறார். from the beginning he is a murderer. யார் மனுஷ கொலைபாதகன்? Who is a murderer? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகனாக இருக்கிறார். Everyone who hateth his brother is a murderer. நாலாவது நீ பொய்யின் ஆவியிலிருந்து விடுதலை ஆகி உன்னை விட்டு அது போயிருக்கணும். Fourthly, if you deliver out of the spirit of lies, it will leave you. ஐந்தாவது நீ கொலைபாதகனாக இருக்கக்கூடாது. Fifthly, you should not be a murderer. நம்ம எல்லாரும் போய் யாரையும் குத்தி கொலை பண்ணி அடிச்சு காலி பண்றது இல்ல. We do not go and smite anyone or we do not kill anyone in that manner. முந்தைய காலங்கள்ல கொலைகாரர்களாக இருந்தவங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. In former days, those who were murderers have come into salvation. அத குறித்து அது ஒரு சப்ஜெக்ட். That is another subject. பட் நீ சகோதரனை பகைச்சா பைபிள் சொல்லுகிறது உன்னைய கொலைபாதகன். But if you will hate your brother, you are a murderer. ஒரு கருவை நீ அழிச்சிட்டேன்னா நீ ஒரு கொலைபாதகன். Suppose you destroy that which is a birth, then you are a murderer. அப்படிதானே? கரெக்ட் நான் சொல்றது சரிதானா? பாதி பேருக்கு தலை மேல வராது. இந்த சப்ஜெக்ட் பேசினா அப்படியே பம்மிடுவாங்க. Half of them will not understand because they do not like this subject. நீ கொலைபாதகன், கொலைபாதகி, அத நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand that you are a murderer. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகன். He that hateth his brother is a murderer. ஒருத்தனை பகைச்சிட்டு நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? How can you hate a person and go to heaven? யோசிச்சு பாருங்க. Just imagine. அவன் அங்க நிப்பான் சிங்காசனத்துக்கு முன்னால. He will stand before the throne. நான் ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். I saw a certain clipping. அப்படியே சிங்காசனத்துக்கு முன்னால அப்படியே ஒருத்தன் வர்றான். A person enters the throne. அவனுக்கு முன்னால புத்தக சுருள் விரிக்கப்படுகிறது. The book is opened before him. டக்குன்னு அவன் ஹிஸ்டரி அப்படியே வெளியே வருது. His history is out immediately. அவன் தண்ணி அடிச்சானா, விபச்சாரம் பண்ணானா, வேசினவன். அடுத்த செகண்ட் அப்படியே அவனை இழுத்து கொண்டு போய் அக்னியில போட்டுறான். Where all his mistakes are out and finally he is drawn and cast down. ஆனா அதே இடத்துல At the same place, ஒரு விசுவாசி வர்றான். a believer enters. அவனுக்கு புத்தக சுருள் The விரிக்கப்படுது. book is opened. அவன் ஒரு தெருவுல கீழே கிடந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கறான். He gave food to one who was in the streets. உடனே அவனுக்கு அப்படியே மகிமை உடுத்தி வைக்கப்படுது. Glory was covering him. அப்படியே மேல போறான். He was taken up. நமக்கு இந்த அஞ்சாவது ஆவி போயிருச்சான்னு பாருங்களேன். Is considered the fifth, the spirit is left you. கண்ணை மூடும்போது உனக்கும் யாருக்கும் எந்த கசப்பும் இருக்கக்கூடாது. When you close your eyes, you should not have any problem or any அப்படி இருந்துச்சுன்னா நீ யாரு? others. அப்படி இருந்தால் நீ யாரு? நீ யாரு? நான் யாரு? If you have such anything, then மனுஷ கொலைபாதகன். you are a murderer. எல்லாரும் சமாதானம். Peace with all. யாரு மேலயும் உங்களுக்கு கசப்பு வைராக்கியம் இருந்தா எல்லாத்தையும் குயிக்கா பேப்பர் கிளியர் பண்ணுங்க. You have any bitterness or any hatred against anyone, clear your papers immediately. பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார் நம்ம பேப்பர் எப்பவும் கிளியர் பண்ணிட்டே இருக்கணும் பாம்பா. Pastor Joel often used to say we need to clear these papers always. எப்ப லைஃப் க்ளோஸ் ஆகுதுன்னே தெரியாது. We do not know when our life will close. திடீர்னு இன்னைக்கு நைட் 10 மணிக்கு வான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? All of a sudden Jesus says come at 10 o'clock the night, what will you do? 1 hourல கிளியர் பண்ணிடுவீங்களா? Within 1 hour can you clear it up? கிளியர் பண்ணிடுவீங்களா? Can you do it? எசேக்கியாட்ட தீர்க்கதரிசி சொல்றான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய். இப்படி நமக்கெல்லாம் சொல்லிட்டா நம்ம கிளியர் பண்ணிடலாம். The prophet came to Hezekiah and said, set right your house, you are not going to live. இப்ப இன்னைக்கு நைட் கொண்டவட்டத்துல ஒரு 10 பேரை கூப்பிட்டு இனி நீ பிழைக்க மாட்டாய்,
உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நான் உன்னை சேர்க்க போறேன்னா நான் வெளிஞ்சிடலாம். ஆண்டவரே இதெல்லாம் ஞாபகப்படுத்துங்க, யார்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யார்ட்டெல்லாம் காசு கொடுக்கணும், யார்ட்டெல்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி செட்டில் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம். Tonight if the Lord will appear for 10 of us in the Konavatam church and say, you set right your house and you are not going to live, they will set right everything. சொன்னா செஞ்சிருவீங்களா இல்லையா? If it is said, will you do? நாளை காலையில வருங்கன்னா நம்மால ஒருத்தனும் இங்க இருந்து போக மாட்டீங்க. If the coming of the Lord is at சோத்திரம் சோத்திரம் tomorrow சோத்திரம் morning, இங்கேயே உட்கார்ந்து ரெடி ஆகுறீங்க. all our people will be here seated. ஆனா asking எசேக்கியாட்ட praises. சொன்னா அவனுக்கு ரெடி பண்றதுக்கு மைண்டே வரல. Hezekiah செத்துருவனா அப்படி இப்படி படுத்திருந்தவன் இப்படி திருப்பி படுத்துட்டு ஓன்னு அழுதுட்டான். did not have the mind even to make எனக்கெல்லாம் himself சொல்லி ready. இருந்தாருன்னா ரைட் ஓகே சுவாமி தப்பிட்டோம் போல் இருக்கு, நமக்கு நேரடியா வந்து இவ்வளவு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாருன்னு போயிடலாம். If suppose I was in the place, அப்படிதானே? நீங்களா ரெடியா? are you all ready? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, Set right your house. மே 1ஆம் தேதி போய் விடுவாய் அப்படின்னா எப்படி இருப்பீங்க? May 1st you will die. என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் ரெடி பண்ணிடலாம். You can set it right. ஆனா எசேக்கியாட்ட சொன்னா அவன் சரி 15 வருஷம் கழிச்சு கூட அவனால ரெடி பண்ண முடியல. அவன் லைஃபை செட்டரேட் பண்ணதுக்கு அவனுக்கு 15 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. He needed 15 years more to set right his life. நம்ம எப்படி இருக்கோம்? What is our state? இன்னைக்கு கண்ண மூடினா யார்ட்டையும் உனக்கு பிரச்சனை இருக்க கூடாது. If you close your eyes today, you should not have any அதே problem with anyone. சமாதானமா போயிடும். Go at peace. அதுதான் நம்முடைய ஜீவியத்துல உள்ள முக்கியமான தன்மை. There is a very important thing in our life. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை சொல்லி இருக்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. 1 John chapter 3 verse 12 and 15 says, he that hateth his brother hath not eternal life in him. எப்படி இருக்கும் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இல்லனா 15ஆம் வசனம். இல்லவே இல்லையா உங்க பைபிள்ல? நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? என்ன சொன்னாரா? வேற என்ன வசனம்? 12 15 சொன்னேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான், மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். 12 வந்து காயின் ஏன் கொலை செஞ்சாங்கற சப்ஜெக்ட் இருக்கு. 12 speaks about Cain here. மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் என்ன இருக்காது? நித்திய ஜீவன் இருக்காது. He that is a murderer, he hath not eternal life abiding in him. 5வது நீ கொலைபாதக ஆவியிலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும். Fifthly, you should be delivered out of the spirit of murder. 6வது Sixthly, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 1 Peter chapter 5 verse 8, அங்க அவனை பத்தி சொல்லி இருக்கிறது. it is said here, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சுற்றுகிற ஒரு ஸ்பிரிட். a spirit which wanders. அவங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க. They will not be at home. சுத்திட்டே இருப்பான். பாத்துக்கீங்களா நீங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் பாருங்க, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு வேலையும் இருக்காது. ஆனா போயிட்டே இருக்கும். அங்க போனா இந்த ஃப்ரெண்ட பார்த்தேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அந்த ஆபீஸ் போனேன், இந்த ஆபீஸ் போனேன். இது ஒரு ஸ்பிரிட். அது Being vagabonds wandering here and there, that is a spirit. You can find young girls and boys in this manner. அப்படிதானே? Isn't that true? இத நீ கண்ட்ரோல் பண்ணணும். You need to control this. எலும்பி போக கூடாது. தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு நீ வெளிய போக கூடாது. Do not go out of the presence of God. யோபு 1:7 பார்க்கும் பொழுது சாத்தான்ட்ட கேக்குறாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் உடனே சொன்னா, நான் பூமியின் எல்லை எங்கும் சுற்றி எல்லா தெருவா சுத்திட்டு வரானா. Job 1:7, the Lord asked Satan, where does thou come from? He said, I went from throughout the whole earth and I've gone through the streets of the earth and I've come அது here. ஒரு ஸ்பிரிட். அது That is a spirit. உன்னை சுத்த வைக்கும். It will make you wander. நம்ம அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டோம், அது வாட்டுக்கு போவான். They will pack up and go as சம்பந்தம் they இல்லாம wish. சித்தி வீட்டுக்கு போறது, சம்பந்தம் இல்லாம அண்ணன் வீட்டுக்கு போறது, சம்பந்தம் இல்லாத ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறது, இப்படி அங்க வந்தேன் உங்களை பார்க்க வந்தேன், இங்க வந்தேன் உன்னைய பார்க்க வந்தேன், எவனையும் எவளையும் நீ பார்க்க வேண்டாம், பேசாம தேவசமூகத்துல இருந்து தேவனை பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமானது. Without any reason, without any need, they would go to places which they are not needed for. You need not go and visit anyone, you can be in the presence of இந்த God. ஸ்பிரிட் வந்து சுத்த வைக்கிற ஸ்பிரிட். This spirit is that which makes you wander. அது ஒரு இச்சை அடக்கம் இல்லாத ஒரு ஆவி. It is a spirit without temperance. இந்த ஆவி வந்த பிறகு உன்னால வீட்ல உட்கார முடியாது. Once you have the spirit, you cannot remain at your house. ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. You keep rounding here and there. ஒரு நாள் இந்த ஆவி தாவீதுக்குள்ள வந்துச்சு, உப்பரிகை மேல வாக்கிங் போய்கிட்டே இருந்தான். கடைசில அவனுடைய வாழ்க்கை எப்படி நாசமா போச்சுன்னு உங்களுக்கு Once the தெரியும். spirit entered into David and he was walking in the pinnacle of his house, when he found that his life was in vain இந்த after ஸ்பிரிட் that. உள்ள வரும்போது நீ வாட்டு சுத்த ஆரம்பிச்சிருவ, எங்கேயாவது போய் கண்ணில விழுந்து நாசமா போயிடுவ. When the spirit enters into you, you will start to wander here and there. Finally, you will fall into a snare and be destroyed. 7வது தன்மை Seventh aspect, திருடன். a thief. அவனுடைய ஆவி வந்து திருடன். The spirit is to be a thief. யோவான் 10:10 பார்க்கும் பொழுது John 10 and verse 10. அவன் திருடவும் வாசம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேற ஒண்ணுக்கு வரான். இவனுக்கு பேர் வந்து திருடன்.
His name is a thief. பயங்கரமா அவன் வந்து அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் அதுக்குள்ள இருந்தா அவன் திருடுற வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். When the spirit is in them, they will start stealing. உன்னுடைய கிருபையை திருடிடுவான், He will steal your உன்னுடைய grace. அபிஷேகத்தை திருடிடுவான், Your anointing will be stolen. உன்னுடைய தெய்வீகத்தை திருடிடுவான், Divinity from you will be உன்னுடைய stolen. ஜெப நேரத்தை திருடிடுவான், Your time of prayer will be stolen. பணத்தை திருட வைப்பான், He will make you steal money. பொருள் திருட He வைப்பான். will make you steal things and materials. ஃபெய்த்தம்லயே திருடுறவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். I found people also in the stealing the faith home. ஃபெய்த்தம்ல ஆவியில் நிரம்பும்போது திருடிட்டு போறவங்க எல்லாம் பாத்திருக்கேன். While we are getting filled in the spirit, people will steal the faith home. ஃபெய்த்தம்ல இருக்கிற காணிக்கை பொருளை திருடிட்டு போனவங்க எல்லாம் இருக்கா. Those who are stolen from the offering in the faith home. அதெல்லாமே ஒரு ஸ்பிரிட் தான். There is a spirit. இந்த ஸ்பிரிட் வரும்போது நல்லவன் கூட திருடனா மாறிடுவான். When the spirit enters into a man, even a one who is good person will become a thief. ஒரு காலேஜுக்கால ஃபெய்த்தம்ல கன்வென்ஷன்ல திருடிட்டான்னு பிடிச்சிட்டாங்க. There's one college girl who was caught in the convention because she stolen. செல்ல திருடிட்டான்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க. She was caught for stealing a Cell. mobile phone. அப்ப என்னைய கூப்பிட்டாங்க, நீங்க வாங்க என்கொயரிக்கு வாங்க. I was also called for the inquiry. அப்ப நான் போறேன். I was there. அதுக்குள்ள அவளை பத்தி எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு, நான் போறேங்கிறது நியூஸ் போயிடுச்சு. Before which the news reached everyone and also the news of my arrival there was also reaching to everyone. கட்டாயம் பனிஷ்மெண்ட் ஆயிடும், அடி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. Definitely she will be punished and she will face the right treatment. ஏன்னா கன்வென்ஷன் டயத்துல உள்ள கூடி போக முடியாது, பின்னால கூடி சுத்தி கார்ல போகணும். We cannot go enter in through during போற the வழியில எல்லாம் அந்த பிள்ளையை தெரிஞ்ச பாஸ்டர்லாம் என்னை மடக்குறான். all those who know of that child, all the pastors they try to speak to me. அவசரப்பட்டு கை வச்சிராத, Do not be hasty to lay நல்ல your hands. நல்ல குடும்பத்துல உள்ள பொண்ணு, She belongs to a good house, படிச்ச பிள்ளை, a educated child, அழகான பிள்ளை, a beautiful one. அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது. She is not such a child. ஏதோ சும்மா குற்றம் சாட்டிட்டாங்க, Somebody is accused. நீ அப்படி பண்ணிடாத இப்படி பண்ணிடாத ஒரே போன் டைரக்டா அது இதுன்னு எனக்கு சொல்றாங்க. People directly approached me, they also approached me over the phone. நான் அந்த சர்ச்சினுடைய ஏகச்சமே தூக்கி வண்டியில வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன். I was using the vehicle as I moved in the church. அந்த சர்ச்சினுடைய ஏகச்சமை என் கூட தான் கூட்டிட்டு போனேன். The AHM of the church was with me. நேரா போன உடனே என்னைய பார்த்த உடனே, As soon as she saw me, பாப்பா நீ எடுத்தியா? did you take? ஆமா நான் தான் எடுத்தேன். ஒரே வேர்ட்ல அவ மொத்தத்தையும் முடிச்சிட்டா. With one word she finished the matter. அது வரைக்கும் இவ நல்ல குடும்பம், கருப்பா சிவப்பா இருப்பா, அழகா இருப்பா, அவ அப்படி செய்ய மாட்டா, ஆயா போயான்னு சொன்ன பாஸ்டர் அவ்வளவு பேரும் எஸ்கேப். All the pastors who are trying to convince me of her status, they all escaped the place. அவ கையில 3 செல் இருந்துச்சு. She had 3 mobiles in her hand. 3 செல்ல எடுத்துட்ட அப்படின்னா, I asked her, 2 ஏன் இது? did you take 3? She விசாரிச்சு said, பார்த்தா அவங்க அண்ணா வந்துட்டான். தம்பி உங்க அக்காவுக்கு 2 செல் இருக்கானா? ஆமா 2 செல் எங்க அக்காது. அப்ப இது ஒண்ணுதான் திருடினது. அப்ப நான் கேட்டேன், உனக்கு 2 இருக்கு, you have 2 in your hand. உன்னை நம்பி ஒருத்தங்க பேக்க கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அவங்க செல்ல எடுத்துட்டியேன்னா எனக்கு அதை பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியலங்கறா. She said, எப்படி ஸ்பிரிட் பாருங்க எப்படி பண்ணுது பாருங்க. after seeing the mobile I cannot remain silent. அத பார்த்துட்டு என்னால என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. 2 செல் இருக்கு. She has 2 mobiles in her hand. பைபிள் சொல்லுது 2 இருந்தாலே 1 கொடுக்கணும்னு. The Bible says you have 2, you give up 1. இவ இந்த ஆவி என்ன சொல்லுது, 2 இருந்தாலும் நீ 1 எடுன்னு சொல்லுது. The spirit says if you have 2, you take up 1 more. அந்த ஸ்பிரிட்டோட தன்மையை பாத்தீங்களா? Do you see the attribute of this spirit? திருடுகிற ஒரு ஆவி. A spirit to steal. இந்த ஸ்பிரிட் வரும் பொழுது When this spirit comes into a கொஞ்சம் person, கொஞ்சமா நம்முடைய ஊழியம் வாழ்க்கை எல்லாமே நாசமா போயிடும். our life, our ministry, everything will be ended. இந்த ஆவி மெல்ல யாருக்குள்ள பூந்துச்சு? யூதாசுக்குள்ள பூந்துச்சு. This spirit entered into Judas. இதுக்கு ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் அந்த ஸ்கேலே கிடையாது, எல்லாருக்குள்ளயும் பூந்துரும். Now there is no scale such as a believer or a servant of God, it enters into everyone. யாரா இருந்தாலும் இந்த ஆவி உள்ள வரும் பொழுது அவன் திருடன் தான். Any person, when the spirit enters into the பைபிள் சொல்லுகிறது யூதாச பத்தி அவன் திருடன் அப்படின்னு சொல்லுது. The Bible calls Judas a thief. பிசாச திருடன் சொல்லல இல்ல. He does not say he is one from the devil. பிசாச மட்டும் திருடன் சொல்லல. Does not call the devil alone a thief. யூதாச யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். John 12 verse 6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை அவன் பேர் என்னது? திருடன். He was called a thief. அந்த ஸ்பிரிட் இருந்ததனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வர்ற காணிக்கையிலேயே இவன் ஒரு டிப்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தான். Out of the money that Jesus Christ received, he took a commission or tips. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. How is that? காணிக்கையிலேயே அவன் பாக்கெட்ல போட்டுட்டே இருக்கான். Out of the offering he took to his pocket. இந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க திருட ஆரம்பிச்சிடுவீங்க. If that spirit comes into you, you will start to steal. இந்த ஸ்பிரிட்டை நாம ஜெயிக்கணும். We need to overcome this spirit. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த 7 ஆவிகளை இயேசு அவரிடத்திலிருந்து துரத்தி இருந்தார். ஆனபடியினால் அந்த இயேசு உயிர் தெழுந்த உடனே அவளுக்கு தரிசனம் ஆனார். Jesus cast out these 7 spirits out of her. That is why Jesus, when he rose again alive, he appeared to her. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க. Let us all close our eyes, be on our knees for 2 minutes. இந்த ஸ்பிரிட்டோட போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கா? Do you have the conflict of the spirit in you? தந்திரம்,
subtlety, மோசம் போக்குதல், a deception, குற்றம் சாட்டுதல், to accuse, பொய், lying, கொலைபாதகம், murder, சுற்றுகிறது, to wander, திருடு, to thief. இது எல்லாமே அவனுடைய மெயின் குணாதிசயங்கள். His main characteristics are these. இந்த 7 ஆவியும் மகதலேனா மரியாளை சீர்குலைத்திருந்தது. This seven spirits had made Mary Magdalene without any perfection in her. அந்த வாழ்க்கையே ஒண்ணில்லாம போயிருச்சு. Her life was become as naught. பட் இயேசு என்ன பண்ணினார்? What did Jesus do? அந்த ஆவியை துரத்தினார். Jesus drove out the spirit. அந்த ஆவி துரத்தப்பட்டதனால Once the spirit was அவ driven out, இயேசுவை பின்பற்றினாள். she followed Jesus. சிலுவை வரைக்கும் போனாள். She went up to the cross. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தாள். She saw the resurrected Jesus. இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் சபைக்குள்ளும் இருக்கிற இந்த 7 ஆவிகள் துரத்தப்பட்டால் நாம் மகிமையிலே இயேசுவை தரிசிப்போம். If these seven spirits which are in you, in me, in the church are driven out, we should also behold Jesus. அதுவரை நாம் இயேசுவை பின்பற்ற முடியும். Until then we can follow Jesus. எத்தனை பேருக்கு இந்த ஆவிகளுடைய தாக்குதல் உள்ளுக்குள்ள மறைமுகமாகவோ கொஞ்சமாகவோ அதிகமாகவோ போராட்டம் இருப்பதை நீங்கள் ஆவியிலே உணர்கிறீர்கள்? How many of you realize in your spirit, partly or fully or completely, the conflict of these spirits secretly hidden in you? வெட்கப்படாம கை வைத்துங்க பார்க்கலாம். Without feeling ashamed, raise your இந்த hands. ஸ்பிரிட்டுடைய தாக்குதல் ஏதோ ஒரு விதத்திலே எங்கேயோ மறைமுகமாக வெளியரங்கமாக சில இடங்களிலே ரகசியமாக எனக்குள்ள இருக்கு. The affection, being affected by these spirits, somewhere secretly within me or partly is found in me. ஆண்டவர் எனக்கு அதிலிருந்து இருந்து விடுதலையாக்க வேண்டும். The Lord should deliver me out of all these. இந்த 7 ஆவிகள் அவளை விட்டு துரத்தி இருந்தார். These seven spirits were driven out of her. அதுக்கு பிறகு அந்த ஆவி உள்ள வர முடியல. After which the spirits could not enter her. காரணம் என்ன? What is the reason? அவள் இயேசுவை உண்மையாய் பின்பற்ற ஆரம்பித்தாள். She truly started to follow Jesus. இப்பொழுது இயேசு உயிரோடு எழும்புகிறார். Now Jesus is risen alive. இவளுக்கு தான் முதல் தரிசனம். He appeared to her the first time. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இந்த 7 ஆவியை கர்த்தர் துரத்த போகிறார். The Lord is going to drive out these seven spirits in this meeting. யாருக்குள்ள இந்த போராட்டம் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவிகள் நீங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். In whomsoever there is such a struggle in the name of the Lord Jesus of Nazareth, I cast out these devils. இயேசு இரண்டாம் விசை வரப்போகிறார். The Lord Jesus is going to appear the second time. நான் அவரை தரிசிப்பேன். I will behold him. அந்நிய கண்கள் அல்ல. Not strange eyes. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. நான் அவரை காண்பேன். I will see him. என் சொந்த கண்களால் அவரை தரிசிப்பேன். With my own eyes I shall behold him. ஆமா. நான் எல்லா இடத்திலும் சொல்ற ஒரு வார்த்தை. One word which I tell everywhere. யூதாசுக்குள் ஆவி புகுந்ததுன்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says the spirit entered into Judas. பட் இயேசு அதை துரத்தல. But Jesus did not drive it out. அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமே. You know the end of his life? ஆனால் பேதுருவுக்குள் அந்த ஆவி வந்தது. When the spirit came into Peter, இயேசு அதை துரத்தினார். Jesus drove it out. அவன் பிரதான அப்போஸ்தலனாய் மாறினான். He became the chiefest of the apostles. இன்னைக்கு இந்த ஆவி உனக்குள்ள இருந்து துரத்தப்பட்டா நீ தப்புவாய். துரத்தலனா கர்த்தர் உன்னை விட்டுட்டார்னு அர்த்தம். If the spirit is driven out of you today, you shall escape. If not, the Lord has forsaken you. ஆண்டவரே துரத்தும் என்று சொல்லுங்க. Say, Lord, drive it out. இப்ப பரத்திலிருந்து ஒரு வார்த்தை வரட்டும். May a word from above proceed. அப்பாலே போ சாத்தானேங்கிற வார்த்தை வரட்டும். Let the word get to your hand, Satan, come to you. அவரோடு போராடுகிற வல்லமைகள் 7 ஆவிகளை வெளியே போவதாக. Let all the seven spirits that are striving with you be driven out. திடாபாக்கா திடாபானியாரா. திடாபானியாரா. Jesus. இப்போ இந்த கூட்டத்துல இந்த ஸ்பிரிட் போகுதுன்னு சொன்னா Right now in this meeting, if the spirit is gone out, நீங்க வேணா பாருங்க 7 ஸ்பிரிட் ஒரு மனுஷனை அழுத்தினா அவனுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும். what kind of pressure a man will face if a seven spirits are pressing him down. இப்ப இந்த ஸ்பிரிட் போகுதுன்னா உனக்கு ஒரு ஃப்ரீனஸ் உண்டாகும். Now if the spirit leaves you, you will be set at liberty. எத்தனை பேருக்கு அந்த விடுதலை உணரணும்னு How many of ஆசைப்படுறீங்க? you want to face deliverance? இப்ப ஆவிகள் வெளியே போகிற நேரம். Now is the time the spirits will leave you. ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஹalleluya ஹalleluya இபாதா பாரா பக்கரா 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 பாலா ஆமென் விக்டராமா Bakara bakara bikara bana bir bigara bana kadına var ya. Ribar ya ribila bana. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. Tira bakara bakara tira bana ribana bakara bakara. இந்த 7 தன்மையில எது உங்களுடைய ஊழியத்தை ஜீவியத்துல அதிகமாக தாக்குதல் இருக்கிறது? Out of these 7 attributes, which is affecting your life, your ministry more? அடிக்கடி உங்க வாழ்க்கையில குறுக்கிடுகிற இந்த 7 ஸ்பிரிட்ல எது அடிக்கடி உங்களுக்குள்ள குறுக்கிடுது? Which among these 7 are intervening in your life very often? ஒரு நிமிஷம். One moment. இப்ப அத மட்டும் பலிபீடத்துல வைங்க. Place it on the altar now. அந்த ஒன்னு அழிக்கப்பட்டாலே அதோட சேர்ந்து எல்லாமே நாசமாயிடும். If one is destroyed, everything will accompany it. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இந்த கூட்டத்துல கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். This meeting the Lord wants to grant you deliverance. உனக்கு மட்டுமல்ல. Not only to you. உன் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அந்த விடுதலை உண்டு. Even for your family there is a deliverance. Hallelujah, hallelujah, hallelujah. Ibakara bakatera bakateri biyaramana. ஆமா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆவிகளை துரத்தினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரை தரிசிக்க முடியாத தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.